இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடுமுள் முடி பொன் சிரசில் சுடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தா, சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை. அவர் தலையை சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, அங்கு தாகத்தை தீர்க்கவோ யாரும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்கு எவரும் இல்லை. அருமை இரட்சகர் தொங்குகிறார் தனியே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த 4வது நாள் கூடுகையிலே மகிமைப்படுவதாக. உங்களோடு இருக்கிறத ஒரு பெரிய பாக்கியமாய் நினைக்கிறேன். அன்பு தேவ மனிதர், தேவ தயவோர், இயேசு வருகிறாருன்னு சொன்னாரே, போயிட்டாரா? நம்மளெல்லாம் இல்ல வரல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள் பர்சன் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட், தேவ தயவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். என் சகோதரிக்காக, குடும்பத்துக்காக. மாப்பிள்ள நீ நல்லா பாடிடுவே, உங்களை என் சர்ச்சை கூப்பிடுறேன் ஒரு நாள். பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் பாஸ்டர், உங்களோட இருக்கிறது ரொம்ப ஹாப்பி பாஸ்டர். உங்களையும் பார்க்கறதுல கூப்பிட்டாலே திரும்பி கும்பிட மாட்டியோ போல இருக்கு. இல்லை, இது என்ன ஊருப்பா? திருப்பி சொல்லுங்க. முருங்க வேளையில் உள்ள எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். செல்வ கார்த்திகேயனாயிருந்த என்ன இயேசு தேடி வந்து ரட்சித்து கார்த்திகை மாலையெல்லாம் மாற்றி மிக முன்னாடி ஊழியக்காரனா நிறுத்தி இருக்கிறதே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். பக்தி என் வாழ்க்கையே. எங்கள் அப்பா மாதிரி ஒரு பூசாரியை உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய சாமியார் எங்கள் ஐயா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. அவர் இருந்தனா இல்லை, என்ன பயங்கர பஞ்சாயத்தாக இருக்குடா என் பிரச்சனைக்கு. தோத்திரம். அவர் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, கான்வென்ட் ஸ்கூலில் படித்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கும்போது கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல கான்வென்ட்டில், எல்லாருமே கிறிஸ்டின் சொல்ல முடியாதுல்ல. எங்கள் அம்மா கூட படித்த ஆண்டவர் அறியாத பிள்ளைகளும் உண்டு. எங்கள் அம்மாவுக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸு. அவங்க அந்த பிள்ளைகள் பொட்டு வச்சுட்டு பார்க்குறத எங்கள் அம்மாவும் ஆசைப்பட்டிருக்காங்க, பொட்டு வச்சு பார்க்கணுன்ட்டு.
அதனால் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட எனக்கும் சேர்த்து கொண்டு வாங்கலாம். எங்கள் அம்மாவுக்கு சேட்டையை பற்றியெல்லாம், எங்கள் அம்மா பேர் ஜூலியட் இந்திராணி, அந்த ஜூலியட்டுக்கு சேட்டை. உடனே ஸ்கூலுக்கு போய் பொட்டு வச்சுக்கிட்டு ஸ்கூலில் ஃபுல்லாக பொட்டோடு அலையிறது, ஈவினிங் பொட்டை கொண்டு கொடுத்துட்டு கிளம்புறது வீட்டுக்கு. எங்கள் அம்மா வீட்டில் உள்ள எல்லாருமே டீச்சர். எங்கள் அம்மா டீச்சரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட் கூட்டங்கள். எங்கள் அம்மா அந்த பொட்டு வைக்க ஆசைப்பட்டது தான் என்னவோ தெரியல, எங்கள் ஐயாட்ட வசமாக சிக்கிவிட்டாப்புல. எங்கள் அம்மா கல்யாணம் முடிச்சு, எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவரும் உன்னை நான் கிறிஸ்தவ முறைப்படியே கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு ஏமாற்றி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாவை நான் உன்னை கிறிஸ்டியன் முறைப்படியே கல்யாணம் முடிச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. கட்டினது தான் தாமதம், அடுத்த நாள்ல இருந்து விளக்க கொளுத்து, அதை கழுத்து, இதை கொளுத்துட்டு, நல்ல வேலை அவரை மட்டும்தான் கொளுத்தாமல் விட்டாங்க. மற்ற எல்லாம் கொளுத்துன்னு கொளுத்தி. ஆமாம், கடைசியில் எங்கள் அம்மா பாட்ட பாடுலாம் கொஞ்சம் நிச்சயமே கிடையாது. எங்கள் அப்பா ஒரு 4 பைபிளை கழிச்சு போட்டிருப்பார். எங்கள் அம்மா பேசுகிற அந்நிய பாஷையை என்னால் கிண்டல் பண்ணியிருக்கேன். இல்லை, பைபிள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது நான் அதே போல் நக்கல்லாம் பண்ணியிருக்கிறேன், கிண்டல் பண்ணியிருக்கிறேன். பைபிளை கிழிச்சு போடுறதுக்கு உறுதுணையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். வாங்கய்யா, நல்ல வேலையா, வருக வரல சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தேன் நீங்கள் காணாமல் போயிட்டீங்களா. உடனே எப்படி நான் அந்த குரூப் இங்கே தான் இருக்குது, அதனால் போக மாட்டியே, எனக்கு தெரியும். அப்போது என்ன சொன்னேன், பைபிள் கிழிச்சேன். தேங்க்யூ தம்பி, ஹெல்ப் பண்ணுன்னு. அப்போது பைபிள் நான் நினச்சேன், நம்ம பெரிய சாதனை பண்ணிட்டோம் பைபிளை கிழிச்சு அப்படின்னு நினச்சா, இப்போ இவ்வளோடா கிழிக்கிற, வாழ்க்கை முழுசும் தூக்கிட்டு சோம பேசிட்டே வாழ அப்படின்னு என்ன கத்தர் இப்படி வச்சு நிப்பாட்டிட்டாரு பாருங்க. அவ்வளோ எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். எங்கள் அப்பா சபரிமலைக்கு ஏறி போகும்போது தான் இயேசுவை எங்கள் அப்பா பார்த்தார் தரிசனத்தில். சபரிமலைக்கு ஏறி போயிட்டு இருக்கும்போது இயேசுவை பார்த்தார். பாதியிலே ஓடி வந்துட்டார் வீட்டுக்கு. வந்துட்டு திடீர்னு காணோம் எங்கள் அப்பா. ஒரு 10 நாள் காணோம், எங்கே போனாருன்னு தெரில. கடைசியில் சென்னையில் ஒரு மீட்டிங்கில் போய் அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வெறும் செல்லத்துறையாக போனவர் ஆபிரகாம் செல்லத்துறையாக வந்தார். அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டார், உடைச்சார். எங்கள் அப்பா அம்மா உடம்பு முழுசும் சந்தனம் பூசியிருப்பார் எங்கள் அப்பா. இல்லை, எங்கள் அப்பா அப்படி இருப்பார். எங்கள் அப்பாவை பார்த்துட்டு தான் பல பேருக்கு கடையவே திறப்பாங்களாம், அந்த அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு பக்தி. ஆனால் அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எவ்வளோ ஏளனம், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ பாடுகள். இல்லை, ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ பக்தியாக இருந்துட்டு நிந்தைகள் அவமானம் வரும்போது இயேசுவை எங்கள் அப்பா விட்டு கொடுக்கவே இல்லை. எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் பரவாயில்ல, இயேசுவுக்காக சகிப்பேன்னு கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக சிலுவை சுமந்து கர்த்தர் ராஜ்யத்துக்காக இயேசுவை பயங்கரமாக போராடலாம் ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். போராடலாம், ட்ரெயினில் போவார் ட்ராக்ஸ் கொடுப்பார், எதில் போனாலும் ட்ராக்ஸ் கொடுப்பார். அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவை மாற்றி 500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த என்ன ஒரு பெரிய ஃபேக்ட்ரியவே கர்த்தர் கையில் கொடுத்து ஆசீர்வதிச்சு. யோசிச்சா ஏசப்பா நம்மளை எவ்வளவு ஒரு அன்இமேஜினபிள் காட். இல்லை, நம்ம யோசிக்கிறதற்கும் கிரகிக்கிறதற்கும் மேலே நினை செய்கிறார்னு யோபு 5:9-10 எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இல்லை இல்லை யோபு 33 கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார். அந்த கடைசி நாள் உங்களுக்கு செய்வார். அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்க உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்வார். என் வாழ்க்கையில செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நான் பார்த்தது, தியானிச்சது எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு எழுப்புதலுக்கு பின்னாடி. ஆனால் ஒரு ரூட் காஸ் ஒன்று இருக்கு, ஒரு ரூட்டுன்னு சொல்லுவோம்ல, ஒன்று இருக்கு.
எழுப்புதல்ல. என்னன்னா, நான் எந்த தேவ மனிதர்களுடைய வரலாறு படிச்சாலும் எல்லாமே இருக்கும். அவங்க மூலியமா கர்த்தர் இவான் ராபர்ட்ஸ் 10 வருஷம் ஜெபித்தார், வில்லியம் ஷைமர் 14 வருஷம் ஜெபித்தார், ஜான் நாக்ஸ் 7 வருஷம் ஜெபித்தார், ஜோனத்தான் கோஃபோர்த் 3 வருஷம் ஜெபித்தார். இப்படி நான் சொல்லிட்டே போலாம். அவ்வளவு பிரேயர், அவ்வளவு ஜெபிச்சா. நான் அதிலெல்லாம் பின்னாடி நான் பார்க்கறது, ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் பென்சகோலா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். அவர் 3 வருஷம் போராடி நைட்டு முழுசும் ஜெபிச்சிருக்கிறார் பாருங்களேன். அப்படி ஒரு ஜெபம். நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லா எழுப்புதலுமே பிஹைண்ட் என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய அர்ப்பணிப்பும் கிரயமும் இருந்திருக்கு. வில்லியம் ஷைமூர்லாம் ஒரே ரூம்குள்ள 14 வருஷம் 14 இயர்ஸ் ஜெபம் பண்ணியிருக்காரு ஒரே ரூம்குள்ள. நீங்க ஏடபிள்யூ டோசர்னு ஒரு கர்த்தருடைய தாசன், அவர் புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார், ஐ வாஸ் லிவ்டு லாஸ்ட் 9 இயர்ஸ் இன் க்ரோ நெஸ்ட் அப்படிங்கிறார். நான் லாஸ்ட் 9 வருஷம் காக்கா கூட்டுக்குள்ள இருந்தது போல என் வாழ்க்கை வாழ்ந்தேன்ற. 9 வருஷம் ஒரு சின்ன 8க்கு 9 அடி ரூமுக்குள்ள அப்படி விழுந்தே கிடந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஸோ ஒரு எழுப்புதலை ஒரு தேவ மனிதன் மூலியமா ஒரு தேசத்துக்கு தேவன் தருகிறார் என்றால் அவங்களுடைய விளக்கரையும் பெருசு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு பெருசு. அதனாலதான் கர்த்தர் அந்த எழுப்புதல் எல்லாம் தேவன் தர்றாரு பாருங்க. நீங்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு ரிச்சர்ட் உம்மராண்டு தெரியும்? உங்களுக்கு தெரியாது இல்லப்பா. அந்த பாஸ்டர் அம்மா மட்டும்தான் கை தூக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. ரிச்சர்ட் உம்மராண்டு தெரியாதா? தெரியாதுண்ணே. ஓ, நீங்க பைபிள் மட்டும்தான் படிப்பீங்களோ? ரிச்சர்ட் உம்மராண்டுங்கிற ஒரு, உங்களுக்கு தெரியல பாஸ்டர்? இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். 14 வருஷம் ருமேனியா தேசத்துல கம்யூனிஸ்ட் அரசாட்சி நடக்கும்போது பாடுபட்டவர். கண்டினியூ 14 இயர்ஸ் சிறைச்சாலையில் இருக்கல. அவர் இடையில வெளியே வந்தார், திருப்பி உள்ள போனார். ஒரு 2 டைம்ஸ் வெளியே வந்துட்டு திருப்பி உள்ள போய் பாடுபட்டவர் ரிச்சர்ட் உம்மராண்ட். ஆனா அவர் பட்ட பாடு புத்தகம் இருக்கு. தயவுசெய்து நீங்க பைபிள் கண்டிப்பா படிக்கணும். அதே போல எக்ஸ்ட்ரா புக்ஸ் படிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நான் சொல்ற தாழ்மையான எப்பயுமே சொல்றேன், ஒரு வாரத்துக்கு ஒரு புக்காவது படிக்க பழகணும். நான் ஃப்ளைட்டில் ஏறினேன்னா ஒரு புக்கை வாசிப்பேன். இறங்குறதுக்கு முன்னாடி, அடுத்த ஃப்ளைட் ஏறி இறங்குறதுக்கு முன்னாடி ஊருக்கு வரதுக்குள்ள ஒரு புக்கை முடிக்கணும்னு நினச்சிட்டே தான் ஏறுவேன். ஒரு வாரத்தில் எப்படியாவது ஒரு புக்கு படித்தா தான் நல்லா இருக்குன்ற போல யோசிப்பேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் பைபிள் வாசிங்க, கண்டினியூவாக வாசிங்க. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிற தேவ மனிதர் த மேன் வித் 1 புக், பைபிளை தவிர அவர் வேற எதுவுமே படிக்கல. அத்தனை பேரை உயிரோட எழுப்பி இருக்கிறார் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த். அவ்வளவு விளையாடப்பட்டு தேவன் அவர் அப்படி நடத்தினார். ஆனால் நமக்கு பைபிள் படிக்கணும், அது போக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும். ரிவைவல் ஓரியன்ட் புக்கெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு. உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டால் சொல்லி தருவாங்க. நீங்கள் கேட்டு புக்கு வாங்குகிற பழக்கம் இருக்கணும், புக்கை படிக்கிற பழக்கம் இருக்கணும். செல்ஃபோனில் பார்க்குறத விட புக்கு படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் செல்ஃபோன்லேயே பாதி வேலை முடிஞ்சிருது. அதனால் தயவுசெய்து புக்கு படிக்கிற பழக்கத்துக்கெல்லாம் வாங்க. என்ன அப்போது இந்த ரிச்சர்ட் உம்மராண்ட் 14 இயர்ஸ் அவர் பட்ட பாடெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். ஆனால் அவர் பட்டார் பாடு. ஆனால் ஹெரலன் பாப்போன்னு ஒரு தேவ மனிதர், ஹெரலன் பாப்போ தெரியுமா? ரிச்சர்ட் உம்மராண்டே தெரியாது, இல்லை பாப்போன்னு பாப்பாங்க. சொல்லுங்க ஹெரலன், சொல்லுங்க ஹெரலன் பாப்போ. இவர் ரிச்சர்ட் உம்மராண்டாவது ஒரு 3 தடவை உள்ள போயிட்டு வெளியே வந்தார். ஹெரலன் பாப்போ ஜெயிலில் போட்டது தான் 13 வருஷம் 4 மாசம் உள்ளே தான் இருந்தார், வெளியே வரவே இல்லை.
13 years and 4 months உள்ளே தான் இருந்தார் ஹெர்லன் பாப்போ. அவர் புத்தகத்தை வாசித்தேன், ஒரே நாளில் வாசித்து முடித்தேன் அந்த புத்தகத்தை. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கெல்லாம் கேவலமாக இருந்துச்சு. பாஸ்டர், நம்மளாம் ஊழியமே செய்யலை. நீங்கள் இல்லை, உங்களை சொல்கிறீங்க. எனக்கு இருந்துச்சு, நம்மளாம் என்னடா ஊழியம் செய்கிறோம், ரொம்ப சாதிச்ச மாதிரி பிரசங்கம், இங்கே ஹோலிலேண்ட் டிவியில் லைவு, போஸ்டரு, கருப்பாக இருக்கிற என்ன கலராக வேற காட்டுறீங்க, இந்த மாதிரிலாம் எல்லாமே எப்படின்னா மீடியா ஓரியன்டு இல்லை ஃபேஸ் ஓரியன்டு, எல்லாமே ஏதோ அப்படியே அப்படி தான் இருக்குது. வந்துச்சா அப்படி தான் இருக்குது. நான் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது யோசிச்சா எனக்கு அந்த புக்கை வாசித்து வச்சுட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு, எனக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்ன நடத்துறீங்க, சும்மா போய் பிரசங்கம், பாட்டு, நோட்டீஸு, வால் போஸ்ட்டு, ஃப்ளெக்ஸை வச்சிடுறாங்க. நம்ம பெரிய பந்தாவாக போய் காரில் போய் இறங்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு முட்டைக்கறியும் ஆப்பத்தையும் தின்னுட்டு இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்று கொடுப்பீங்கல்ல, சாப்பிட்டுட்டு கிளம்புனோமா, வீட்டை போய் படுத்தோமா, ஏசியில் படுத்தோமா, திருப்பி ஃப்ளைட், அப்படி இப்படி தான் இருக்கே ஒழிய பிரசங்கம் பண்ணுறோம், ஜோம் பண்ணுறோம், ஓடுறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனால் ஒரு அப்படி இருக்குது. அவங்க கொடுத்த கிரையும் இருக்குது பாருங்களேன், அது அன்யூஷுவலாக இருந்துச்சு அந்த புக்கில். அதில் பல பாடுகள் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு 2-3 சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் ஒரு 3 மாதம் ஒரு இருட்டு இடத்துல இருந்தேன். எனக்கு ஒரு 3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அது மனித கழிவு உள்ள ஒரு இடம்னு. அவர் சொல்கிறாரு, எனக்கு 3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு என்னை சுற்றி மனித கழிவு இருக்குது, சாக்கடையில் இருக்கேன். 3 மாதம் அதே இடத்துல இருந்திருக்கார். மேலே இருந்து ஒரு பாட்டிலை இறக்கி விட்டு வாரத்துக்கு 1 நாள் தண்ணி கொடுத்துருக்காங்க, 1 நாள் தண்ணி. அடுத்த வாரம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுத்துருக்காங்க. 10-15 நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு ரொட்டி தூக்கி போட்டிருக்காங்க. மனுஷ கழிவு இருக்கு. எனக்கு ஏன் ஒரு மாதிரி குழு குழுன்னு இருக்கே, என்ன இடத்துல இருக்கேன் தெரியல, கண்ணு தெரியல, இருட்டு, லைட் இல்லை. தடவி ஒரு செவரை பார்த்துட்டே நின்றுக்கிறாரு. 3 மாசங்க, எப்படி முடியும்? அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்துட்டு 4 அடி உயரம், 4 ஹெரலன் பாப்போ 5 அடி 8 அங்குலமோ 11 அங்குலமோ, அவரு 4 அடி உயரம் உள்ள ஒரு சிறைச்சாலையில அவரை பல வருஷம் யோசிச்சு பார்த்தா யோசிக்க முடியும். எத்தனையோ ஆண்டு அந்த சிறைச்சாலையில தான் இருந்திருக்காரு. அவர் இருந்திருக்காருன்னா எல்லாரும் இருப்பாங்களாம். மொத்தமா ஒரு 12 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆளு எல்லாரும் செவரை ஒட்டிட்டு இப்படி குனிஞ்சிருப்பாங்களாம். ஒரு இடம் ஸ்பேஸ் கிடைக்குமா, ஒரு ஆளை கொஞ்ச நேரம் தூங்க சொல்லுவாங்களாம். அப்புறம் அவர் எழுப்பிட்டு அடுத்த ஆள் அதில் படுத்துட்டு மற்றவங்களாம் செவரோட சாஞ்சி கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. எப்படி வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு இயேசுவுக்காக, இயேசுவை மறுதலிக்காம இருக்கிறதுக்காக எவ்வளவு கரையும் செலுத்தியிருக்காங்க. அவரு சொல்றாரு புத்தகத்துல, லிட்டரலா ஓப்பனா சொல்ற, இயேசுவை 3 தடவை மறுதலிக்க பார்த்தேன் அப்படிங்கிறாரு. 13 வருஷம் 4 மாசத்துல 3 times நான் இயேசுவை வேணான்னு சொன்னேன். அதுல கடைசியில் ஒன்று எழுதுவாரு, ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் எழுதின விஷயம் சொன்னார், கடைசி அதை எழுதியிருப்பார். என்னன்னா, அவரை ஒரு 6 அடி உயரம் உள்ள அவர் சொல்றாரு, அவன் லுக் லைக் கோலியாத் அப்படின்னு எழுதியிருப்பார். அவனை பார்த்தா கோலியாத்தை பார்த்து இப்படிதான் இருந்திருப்பானு நினைச்சேன். ஒரு படை தளபதி அவன் என்னை விசாரிச்ச முறையே ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 8 மணி நேரத்துக்கு ஒரு தளபதி வீதம் எனக்கு 3 தளபதி என்னை விசாரிப்பாங்க. கடைசியா எனக்கு நடந்த காட்சி அவர் சொல்லி எழுதியிருப்பார். இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் செவுரு, அந்த செவுரில் ஹெர்லன் பாப்போவை இப்படி நிப்பாட்டி வச்சுட்டு 2 கையை அப்படி தூக்க வச்சிருவாங்களாம். 2 கையை ஒரு சர்க்கிள் அதில் நிற்க வச்சுட்டு ஹெர்லன் பாப்போ இப்படி கை தூக்கிட்டே இருப்பாராம். வேற எங்கேயுமே பார்க்கக்கூடாது அந்த ஒயிட். அது ஒயிட்னா பளீச்சுன்னு அந்த வெள்ளை, அது கண்ணை கூசுற அளவுக்கு இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணை சிமிட்டுனா அடி, கண்ணை மூடுனா அடி, கையை கீழே இறக்குனா அடி, நகண்டா அடி. எத்தனை நாள் இப்படி நின்னாருன்னு எழுதியிருக்காரு தெரியுமா?
14 நாள் 14 days without drinking, without eating, without sleeping. எப்படி முடியும்? எப்படி சாத்தியம் இயேசுவை மறுதலிக்காம? அவரு சொல்றாரு, அடிப்பாராம். அந்த 6 அடி அந்த உயரம் உள்ள அந்த கோலியாத் அந்த தளபதி வருவான். அவன் என்னை கேட்கிற கேள்வியும் அவன் என்னை அடிக்கிற அடியும் என்னால முடியல. ஒரு ஸ்டேஜில் அவர் சொல்றாரு, 14வது நாள் நான் முடிவு பண்ணேன். என்ன தெரியுமா சொல்றாரு? இன்னைக்கு நான் ஏசப்பா உங்களை நான் மறுதலிக்க போறேன்னு அப்படி சொன்னாராம். என்னால முடியல, என்னை விட்டுருங்க, இயேசு தெய்வம் அல்ல, கம்யூனிஸ்ட் தான் வாழ்கன்னு சொல்லி உங்களை நான் மறுதலிக்க போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு இயேசுட்ட கெஞ்சினேன்னு சொல்றார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த 6 அடி உயரம் உள்ள கோலியாத் அந்த மனிதன் என்னை அடித்து கொண்டே இருக்கும்போது நான் கொஞ்சம் கை வலிக்குது, இறக்க நேரிட்ட போது அடித்தான், தூக்கம் வருது அடித்தான். ஆனால் அந்த நேரம் அவனுடைய மேலதிகாரத்திலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவன் போனான் என்னை விட்டு. நான் மட்டும்தான் அறையில் கையை உயர்த்திட்டு இருந்தேன். என்னால் கையை இறக்க முடியல, என்னால் நகல முடியல, என்னால் தலையை அசைக்க முடியல. என் சரீரம் வீங்கி போயிருந்தது, என்னுடைய சரீரத்தில் நீர் போயிருந்தது. அதே இடத்துல நின்று கொண்டிருந்த போது ஒரு சின்ன ஜன்னல் அது பக்கத்தில் இருந்தது. அது வழியாக காற்று மெல்லிய அளவு என்னிடையே வீசியது. அந்த ஜன்னலில் உள்ள கதவு காற்றினாலே அசைந்து வந்து கொண்டிருந்த போது அந்த ஜன்னலில் உள்ள கண்ணாடி எனக்கு நேராக வந்தது. நான் மெதுவாக கண்ணை திருப்பி அந்த கண்ணாடியில் பார்த்தேன். அவர் என்ன எழுதுறார் தெரியுமா? அந்த புக் அந்த கண்ணாடியில் நான் ஒரு மிருகத்தை கண்டேன்றார். ஒரு மிருகத்தை பார்த்தேன் அப்படிங்கிறார். லுக் லைக் a beast அப்படின்னு எழுதியிருக்கிறார். நான் ஒரு மிருகத்தை லிட்டரலாக பார்த்தேன்னு எழுதிட்டு அடுத்த வரியில் சொல்றாரு, நான் அந்த மிருகத்தை பார்த்துட்டு பயந்து திரும்பி இன்னும் கொஞ்சம் திரும்பி என்னை கஷ்டப்பட்டு நான் திரும்பி இன்னும் கொஞ்சம் உற்று கவனித்தேன். கடைசியில் அந்த மிருகம் வேற யாரும் இல்லை, இந்த ஹெரலன் பாப்போ தான் அந்த மிருகம். உடம்பு முழுசு வீங்கி அலங்கோலப்பட்டு நீர் வடிந்து ரத்தம் வடிந்து அலங்கோலமா நின்றுட்டு இருந்தேன். அப்போ நான் இயேசுவை பார்த்து சொன்னேன், என்னை விட்டுருங்க, நான் உங்களை மறுதலிக்கிறேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வந்துச்சான். அவர் சொல்றாரு, அப்படியே லிட்டரலா இயேசு என்கிட்ட சொன்னார், ஹெரலன், ஸ்டில் ஐ ஆம் வித் யூ, இன்னும் நான் உன்னுடனே தான் இருக்கிறேன். Still I am with you, இன்னும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஹெரலன் பார்ப்போ அழுது தள்ளினாராம். அவர் சொல்றாரு, அந்த கோலியாத்து வந்தான், என் முன்னாடி நின்னா. அவர் சொல்றாரு, கோலியாத்து தாவீதுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்தான்னு வாசிச்சேன். அன்னைக்கு தான் நான் பார்த்தேன், என் முன்னாடி அந்த கோலியாத்து விழுந்தான் என்று எழுதி முடிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த தளபதி, என் முன்னாடியே நீ வரக்கூடாது, அவனை கொண்டு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுதான் ஹெரலன் பாப்போ கடைசியா சந்தித்த பாடுகள், விளக்கரையும். அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் இருந்தார், ஹீலானார், சிறைச்சாலையிலிருந்து வெளியே போனார். சீக்ரெட்டா சிறைச்சாலையில் கிடைத்த ஒரு பைபிளை ஒவ்வொரு தாளா கிழிச்சு ஒவ்வொரு சிறை கைதிகளுக்கும் கொடுத்து வாசிக்க வச்சு கடைசியில் ஒவ்வொரு பேப்பராக கலெக்ட் பண்ணி அண்டர் கிரவுண்டில் ஒரு ஆளை வச்சு கையை வச்சே வேத புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை எல்லார் கையிலையும் கொடுத்து வாசிக்க வச்சு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஹெரலன் பாப்போவை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கார். இல்லை எவ்வளவு ஒரு விளைக்கரையும். நமக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்து தலைவலிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒன்று தேவை சந்திக்கப்படாட்டாலே இயேசுவாவது இந்த சர்ச்சுக்கு போய் ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு நம்ம போட்டுருவோம் குண்டை. தோத்திரம், பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்னு பட்டார்னு ஒரு பாம்பை தூக்கி போட்டு போயிடுவாங்க. தோத்திரம், இந்த இடத்துல பாம்பு போடுறது மட்டும் இல்லை, ஒரு முழுசு போட்டு போவானுங்க. தோத்திரம், நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னாலும் இல்லை. யோபு அப்படி இல்லை, அவன் எல்லாம் இருந்த போதும் கர்த்தரை துதித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான்.
10 பிள்ளை இழந்தாலும் கர்த்தரை துதித்தா, எல்லாம் போனாலும் நஷ்டப்பட்டாலும் கர்த்தரை துதித்தா, எல்லாம் சரீரமே வேதனைப்பட்டாலும் கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. அந்த அந்த அளவு ஒரு 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 கிரயத்தை இன்னைக்கு சபையும் கர்த்தருடைய பிள்ளைகள் செஞ்சிட்டீங்கன்னா சீக்கிரம் எழுப்புதல் தான். ஆமா, அந்த அளவுக்கு கிரயம். நீங்க எப்படி ரெடியா இருக்கீங்களா? முருங்க விலை சொல்லுங்க. முருங்க விலை ஆட்கள்லாம் என்ன நடந்தாலும் இயேசுவுக்காக இருப்போம்னு சொல்றவங்க. இருந்துருவீங்க போல இருக்க, பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஒரு வசனம் வாசிப்போம். வசனத்தை கண்டினியூ பண்ணலான்னு ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:1, 28:3, 35:11, 48:3, யாத்திராகமம் 6:3. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. ஆண்டவர் ஒரு பெருக்கத்தின் தேவன் என்பதை நேற்று இரவு அப்படி ஆரம்பித்து கொடுத்தேன். அதுல ஒரு வார்த்தை நேற்று உங்களோடு பேசினேன். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16 20 வசனத்துல ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர். எதிலெல்லாம் தேவன் பெருக்கத்துக்கு நேராக தருகிறார், செய்கிறார் என்பதை ஆபிரகாமின் பெருக்கத்திலிருந்து அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இருக்கிற பெருக்கம் வரைக்கும் உங்களுக்கு நேற்று இரவு காண்பித்து, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினதற்கு பின்பாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் பிழைத்து பெருகும்படிக்கு. 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தா, உங்கள் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்கவும், சுதந்தரித்த தேசத்தில் தேவன் உங்களை கொண்டு சேர்க்கவும், சேர்க்கிற தேசத்தில் தேவன் உங்களுக்கு நன்மை செய்யவும், நன்மை செய்த தேசத்தில் உங்களை பிதாக்களை விட தேவன் பெருகவும் பண்ண விரும்புகிறார் என்பதாக இந்த பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள 11 14 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தா, எவனும் போய் வான ஏறி கொண்டு வர தேவையில்லை, கடலின் சமுத்திரத்தில் அப்புறத்திலும் அல்ல. இந்த பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள உன் வாயிலையும் உன் நாவிலையுமே இருக்கிறது. அதன்படி நீ செய்ய கவனமாய் இருந்தால் மாத்திரம் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லிவிட்டு 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பிழைத்திருந்து பெருகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணினாலும், அந்த பெருக்கம் உன் நாவிலே கர்த்தர் வைத்திருந்தாலும், அந்த பெருக்கத்தை நீ பிழைத்திருந்து பெருகதான் கர்த்தர் விரும்புகிறார். 3 காரியம் அதே 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரில் அன்பு கூறுகிறவன், அவர் வழியிலே நடக்கிறவன், அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவனே அல்லாமல் இந்த பெருக்கத்தை யார் பிழைத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? ஆதலால் நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் அந்நிய காரியங்களோ தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவரை விட்டு தூர போய் கர்த்தருக்கு வெறுப்பை உண்டாக்கி நீ பாதி வயதிலேயே நீ ஏன் மரித்து போக வேண்டும்? உனக்கு சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் வைத்திருக்கும் போது நீ ஏன் பாதி வயதில் மரிக்க வேண்டும்? அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளின்படி நீ செய்ய கவனமாயிருந்தா நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன், நீங்க தீர்க்காயுசா இருந்து பிழைத்திருந்து கர்த்தர் உங்களை பெருகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஜீவனோடும் தீர்க்காயுசோடும் இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை அங்கே தானியேல் 7:9 சொன்னே. மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீண்ட ஆயுசு உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு அவ்வளவு நாமங்கள் இருந்த போதிலும் அவர் இருக்கிற தேவன் நீண்ட ஆயுசு உள்ளவர். உங்களையும் என்னையும் ஜீவனோடும் தீர்க்காயுசோடும் வைத்து பிழைத்து உங்களை கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார். கை தட்டி ஆமென்.
போக மாட்டேன், இங்கே வந்துடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிழைத்திருந்து பெருகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா தீர்காயுசா இருக்கணும். நீங்க சொன்னதே சரியில்லை, நேத்தே சொன்னேன், சொன்னதை நல்லா சொல்லியிருக்கணும். எங்க கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க தெரியும், அப்படி ஆசீர்வதிச்சிடணும் பிள்ளைகளை. ஆமாம் சொல்லுங்க. இல்ல, பிழைத்திருந்து நீங்க பெருகணும். உங்களை அப்படி கர்த்தர் தீர்க்காயுசா வைப்பாராக. ஆமென். ஆமா. சங்கீதம் 91 சங்கீதத்துல கடைசி வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் எப்படி செய்வாராம்? நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தி ஆக்கி, நீடித்து வாழ்றதுதான் கர்த்தர் விரும்புறார். நீங்க வாழணும், பிழைத்திருந்து நீங்கள் பெருக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், பெருகிறதற்கு. ஆனா நேற்று சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். 969 வருஷம் வாழ்ந்த மெத்துசலா, ஆண்டவர் நோவாவின் நாட்கள்ல சொல்லுகிறார், என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய ஆயுசு காலம் 120 தானே. சங்கீதம் 90:10 வாசித்தால் 70 பலத்தின் மிகுதியினால் 80 என்று சொல்லுகிறார். 39:5 சங்கீதத்தில் வாசித்தா 4 விரற்கடையா என் ஆயுசு நாளை மாற்றினார். 39:11 வாசித்தா பொட்டரிப்பை போல என் வாழ்க்கை போகிறது என்று போடப்பட்டிருக்கிறது. எங்கள் நாட்களை எல்லாம் கர்த்தருடைய கோபத்திலேயே கழித்து விட்டோம். பல நேரம் ஏன் அங்க 969 ஆரம்பித்த ஆயுசு இன்னைக்கு பொட்டரிப்பை போல போகிறதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் பிழைத்திருக்கத்தானே தேவன் விரும்புகிறார். நீடித்த ஆயுசலோடு இருக்கத்தானே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் இருக்கத்தானே கர்த்தர் விரும்புகிறார். ஏன் பாதி வயதிலேயே, ஏன் நாம் காலத்துக்கு முன்னாடி சாக வேண்டும் என்கிற சில வேத வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான 3 வார்த்தைகளை உங்களுக்கு காண்பித்து கொடுத்துட்டு, நேற்று உள்ள வேத வசனத்தை தொடர்ந்து இன்னொரு 3 வார்த்தையை இன்று இரவு உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென். இயர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். கர்த்தர் நம்மளை பெருக்கத்துக்கு நேராக நடத்துகிற ஆண்டவர். தேசம் தீவிரமாய் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே போகிறபடினாலதான் பிசாசு தீவிரமா நெருக்குகிறான். தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். எல்லா எல்லைகளிலும் இயேசுவின் நாமம் தொனித்து கொண்டே இருக்கிறபடினாலதான் சத்துருவால பொறுக்க முடியல. இந்திய அரசாங்கத்துக்கும் பொறுக்க முடியாததுனால ஏறக்குறைய 11 ஸ்டேட்ல ஆன்டி கன்வென்ஷன் லா என்கிற மதமாற்ற தடை சட்டத்தை போடுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா ராஜாஜி சொன்னாரு, பார்லிமெண்ட்ல ஒரு ஜனதா கட்சி இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கிறிஸ்தவனை ஒடுக்காத, அவன் மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குன, அவன் பெருகுவான் என்பதை ராஜாஜி அன்றைக்கே சொல்லி இருப்பாரானா அவர் வாயிலிருந்து வந்தது தீர்க்க தரிசனமே. இன்னைக்கு ஒடுக்க நான் சொல்லுவேன், எத்தனை மதமாற்ற தடை சட்டங்கள் வந்தாலும் தேவ ஜனமே, மெய்யான தெய்வம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த குடும்பத்தில் இருந்த என்னை இயேசு ரட்சித்து, குடிகாரனாய் இருந்த, கையில கத்தியோட இருந்த என்னை இயேசு தொட்டு ரட்சித்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியக்காரனாய் மாற்றி என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணின ஜீவனுள்ள தேவனை பிரசங்கிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் பெருக பண்ணுகிறவர், அவர் பெருக்கத்தின் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருந்து இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு. எத்தனை ஸ்டேட் இருக்குப்பா? எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கு? 8. 806 மாவட்டம் இருக்கு. எத்தனை மாவட்டம் இருக்கு? 806 மாவட்டம் இருக்கு. 6,48,000 ரெவன்யூ வில்லேஜ் இருக்கு. 17,68,000 குக்கிராமம் இருக்கு நம்ம இந்தியாவில்.
ஹோல் வேர்ல்டுல 24,000 பாஷைக்காரர்கள் இருக்காங்க. எத்தனாயிரம்? அதுல 12,000 பாஷைக்காரர்கள் எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன், அப்படின்னா சுவிசேஷமயமாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அடுத்தவங்ககிட்ட இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அவங்க தான் சுவிசேஷமயமாக்கப்பட்ட கிறிஸ்தவர். மீதி 12,000 பாஷைக்காரர்கள், அதுல 8,000 பாஷைக்காரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ரட்சகரா சபைக்கு போவாங்க, வருவாங்க. மீதி 4,000 பாஷைக்காரர்கள் ஒரு முறை கூட இயேசுவை இன்னும் அறியாம இருக்காங்க முழு உலகத்துல. அதுல இந்தியாவில் 2,292 பாஷைக்காரர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. 2,292. 4,000 முழு உலகத்துல, அதுல 2,000 எங்க தான் இருக்கு? இந்தியாவில். கோவா இருக்குல்ல, கோவா. கோவா எங்க இருக்கு? மேப்ல இருக்கும். கோவா கர்நாடகா, மகாராஷ்டிரா, அதுக்கு நடுவில் அப்படி ஓரத்தில் ஈஷோர் ஏரியா கோவா. இந்த கோவால இருந்து ஒரு ஒரு அப்படி அப்படி சைடா ஒரு 90 டிகிரி, ஒரு 160 டிகிரிக்கு நீங்க இப்படி கோடு இப்படி கிராஸா போட்டீங்கன்னா நேர திரிபுரால கொண்டு போய் முட்டும், ரைட் சைடில். புரியுதா உங்களுக்கு? கோவால இருந்து கிராஸா கோடு போட்டா திரிபுரால போய் முட்டும். இந்த கிராஸா இருக்கிற 90% மேல கீழே 10%, 90% இந்தியாவில் இயேசு அறியாதவங்க இதுக்கு மேலதான் இருக்காங்க. கீழே 10% தான் இருக்காங்க. அப்போ வேலை மார்த்தாண்டத்தில் உள்ளவங்களெல்லாம் அங்க அனுப்பணும்னு சொல்றேன். முருங்கை விலையில் இருக்கிறவங்களெல்லாம் அங்க அனுப்பணும்னு நான் விரும்புறேன். நீங்க குழு குழுன்னு இங்கேயே கிடக்குறீங்க. தோத்திரம் கப்பையையும் மீனையும் தின்னுட்டு, கப்பை மீன் வேற என்னல பீஃபு இதே சாப்பிட்டு இங்கேயே வர வேண்டியது. வருஷத்துக்கு ஒரு கன்வென்ஷன் இவர் போடுவாரு, உட்காந்து கேட்போம், அதோட கிளம்பி போயிட வேண்டியது. இங்க இல்ல, அறுப்பு மிகுதியாலோ இல்லை, வெறுப்பில் அலையும் மாந்தர் மிகுதி, நினைத்து புலம்பி அலைந்து தேடு, நீ பெற்றால் இன்றே மகிழுவாய் அன்றே. நீ போகாவிடில் யார் போவா, இப்போதில்லா வீடில் எப்போ கணக்கு கேட்பா, என்ன செய்வா, கண்ணீர் வீடுவாயோ கர்த்தரை கண்டு. நம்ம சர்ச்சில் இருந்து 7 ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருந்து கூப்பிட்டாங்க. ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. அவங்க சொன்னாங்க 150 கிலோமீட்டருக்கு சுத்தி நோ சர்ச். உங்க தெருவுக்குள்ள சொலஞ்சால எத்தனை சர்ச்சு? இங்க திரும்பினா பெந்தே கோஸ்தே, இங்கிட்டு திரும்பினா அந்த கோஸ்தே, இங்க போனா முட்டை கோஸ்தே. இங்க தேவை, இங்கே தேவை. இந்த ஏரியாவிலே இருந்து என்னைக்கு நீங்க இயேசு எழுப்புதல் தருவாரு? இயேசு எப்படி வருவாரு? உங்க ஐயா சொல்றாரு இயேசு வருவார், வரவே மாட்டார். திரும்பி பார்த்தா அவரே காணும். இங்க கேளுங்க, இயேசு எப்படி வருவாரு? அறிவிக்க வேண்டிய இடத்துல இன்னும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருந்தா இயேசு எப்படி வருவாரு? எழுப்புதல் எப்படி வரும்? ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கிற டீச்சர்லாம் கை வைத்துங்களேன். டீச்சர் 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 கை வைத்துங்க. டீச்சர்ஸ் கை வைத்துங்க. பிஎட் படிச்சவங்க எல்லாம் கை வைத்துங்க. டிகிரி படிச்சவங்க கை வைத்துங்கப்பா. டிகிரி பிஎட் தோத்திரம். இவ்வளவு பேர் தான் இருக்கீங்களா இங்க? எவ்வளவு பேர் தேவைப்படுது தெரியுமா? நார்த்துக்கு எவ்வளவு ஏரியா தேவைப்படுது தெரியுமா? இங்க பாருங்க, உங்களை வச்சு எழுப்புதல் என்ன பாருங்க. ஒருத்தன் கல்லு கணக்கா தூத்துக்குடியில இருந்து வந்து நின்றுட்டு இருக்கேனே, ஆட்டோவை பார்த்துட்டு இருக்கிய.
இயேசு தேவைப்படுது. இயேசு இங்கே உங்க ஊர்லயே இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி தேசம் கர்த்தர் அறிகிற அறிவுல பெருக முடியும்? எப்படி உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ண முடியும்? சொல்லுங்க. பெருக்கத்தை கர்த்தர், நீங்க பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறார். நீங்க பிழைத்திருந்து தேவன் உங்களை பெருக பண்ணணும்னு விரும்புகிறார்னா, ஆண்டவர் அந்த பெருக்கத்தை கர்த்தர் தரணும்னா நீங்களும் நானும் எங்க போகணும்? சொல்லுங்கடா. போகணும். தேவையுள்ள இடத்திற்கு போகணும். தேவையுள்ள இடத்துல போய் சுவிசேஷத்தை சொன்னா தானே தேசம் கர்த்தர் அறிகிற அறிவுக்கு வர முடியும். ஒவ்வொரு சர்ச்சும் மிஷன் மூமெண்டா மாறினால தானே தேசம் எழுப்புதலை பார்க்க முடியும். இங்கே உட்கார்ந்து உங்க மார்த்தாண்டத்துக்கு வர எனக்கு பிடிக்கவே இல்லை. கன்னியாகுமரிக்கும் நாகர்கோயில் இந்த ஏரியாவுக்கு சுத்தி சுத்தி நம்மளை தான் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பாருங்க, நான் என் போட்டா அங்கே தெரியும், இந்த சர்க்குணம் போட்டா அங்கே தெரியும், ராபர்ட் ரொனால்டு போட்டா தெரியும், இந்த போட்டா இந்த மண்டைகளே தான் இங்கே இங்கே இருக்கும். பார்த்தீங்களா? நீங்க வெளியே போங்க. தேவை இருக்கா இல்லையா? வசனம் கேளுங்க. உங்க பாஸ்டர் போதும். more than enough your pastor, more than enough for your உங்க spiritual லைஃப்க்கு. தேவை இருக்க. வெளியே எப்படி பெருக முடியும்? எப்படி எழுப்புதலை பார்க்க முடியும்? எப்படி கர்த்தர் அறிகிற அறிவுக்கு தேசம் வரும்? ஹலோ. 45-50% கிறிஸ்தவர்கள் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டம், இங்க இருந்து தான் அக்கினி புறப்பட்டு எழுப்புதல் வரும்னு சொன்னா, இங்க இருக்கிற அக்கினிகள் எல்லாம் புறப்பட்டு நார்த்துக்கு போனாதான் அங்க அக்கினி பற்றி பிடிக்கும். இன்னைக்கு பாகிஸ்தான்ல எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் போட்டு ஆண்டவர் பாகிஸ்தான்ல மிகப்பெரிய எழுப்புதலை தந்து இஸ்லாம் தேசத்துல 7 லட்சம் விசுவாசிகளுடைய ஒரு பெரிய திருச்சபையை கர்த்தர் பாகிஸ்தான்ல உருவாக்கி இருக்கிறார். இதெல்லாம் சாத்தியம்னா அங்க கர்த்தர் எழுப்புதலை தரதுக்காக தேவன் ஆட்களை அனுப்புகிறார். புறப்பட்டு போகிறார். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். உங்க படிப்பு அவருக்கு தேவை, உங்களுடைய ஸ்டடீஸ் அவருக்கு தேவை, உங்களுடைய எஜுகேஷன் அவருக்கு தேவை, உங்களுடைய ஞானம் அவருக்கு தேவை. எதுக்கு தேவை? சுவிசேஷம் சொல்ல தேவை. அப்பதான் நம்ம பெருக முடியும். ஆமென். உங்களை கர்த்தர் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை அறிவிக்க தானே என்ன கர்த்தர் பிழைக்க பண்றாரு. சொல்லுங்க. நான் பிழைத்து இருக்கிறது எதுக்கு? நான் உயிரோட இருக்கிறதுக்கு எதுக்கு? கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்ததுக்கும் பிழைத்து இருக்கிறதுக்கும் நான் ரட்சிப்பை பெற்றதற்கும் ஏசப்பா என்ன ஜீவனோட வச்சிருக்கிறதுக்கு எதுக்கு? நான் ஊர்ல இருந்து என் ஊர்க்காரன் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுறதுக்கா? அதெல்லாம் 1% தான். 99% வேற மேட்டருக்கு தான் கர்த்தர் நம்மளை நல்லாவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னம்மா உனக்கு பூச்சிதால பாப்பா, எலும்பு உன் மேலதான் நிக்குது. எலும்பு எலும்புல போயிட்டா உட்காந்து. நான் ஹெரலாம் பாப்பா பாட சொன்னது பள்ளி பாடு பாருங்க. இதுக்கே இந்த திறந்துட்டு இருந்துச்சுன்னா தோத்தரம். உங்க படிப்பு இயேசுவுக்கு தேவை. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்து சொல்றேன், உங்க பாஸ்டர் பெர்மிஷன் கொடுத்தா என் கூட வாங்க, நாத்துக்கு கூட்டு போறேன். அவ்வளவு தேவை இருக்கு. சும்மாவாது ஒரு தடவை போய் பாருங்க. எத்தனை பேர் மிஷன் மூவ்மெண்ட்ல மிஷனரி ஏரியாவுக்குலாம் போயிருக்கீங்க? முருங்க விலை ஒரு கை காணுமே. இங்கே தான் இருப்பீங்களா? இந்த வருஷம் ஒரு திட்டம் பண்ணிடணும். தேவதயவு பாஸ்டர், இனிமே உங்களுக்கு தயவே கிடையாது. இந்த வருஷம் திட்டம் பண்ணி உங்க ஆட்களை 10 பேரோ 15 பேரையோ கிளப்பி நார்த்துக்கு கூட்டு போங்க. நான் ஒரு நல்ல இடத்த, நீங்க தான் மிஷன் பாக்குறீங்கல்ல, என்கிட்ட நேற்று சொன்னீங்கல்ல, இந்த வருஷம் கூட்டு போயிடணும் பாஷா, அப்புறம் நான் கூட சண்டை போட்டுருவேன். அதனால தயவு செய்து மிஷனுக்கு போங்க. நீங்க பிழைத்திருந்து பெறுகிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய செய்கைகளை விவரிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுகிறா. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, மூன்று காரியங்களை 3 வசனங்களை உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன்.
ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினவ. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற மோரியா என்னும் மலையில அவனை தகன பலியா இடு என்று சொன்னபோது, ஆபிரகாம் நெருப்பு கட்ட வேலைக்காரன் அழைத்து கொண்டு 3 நாள் பிரயாணப்பட்டு கர்த்தர் குறித்த இடத்தை கண்டார். அங்கே கண்டவுடனே வேலைக்காரர்களை கீழே விட்டுவிட்டு, கழுதையையும் விட்டுவிட்டு, கட்டைகளையும் நெருப்பையும் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு போய் கர்த்தர் குறித்த இடத்துக்கு வந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, ஈசாக்கு கையை காலை கட்டி கைகளிலே கத்தியை எடுத்து ஓங்கினார். வானத்தை நோக்கி பார்த்துட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவரில் அன்பு கூர்ந்து அவர் வழியிலே நடந்து அவருடைய வசனத்தின்படி அவருடைய கட்டளைகளின்படி கை கொண்ட ஆபிரகாம் அவனுடைய கர்த்தர் கொடுத்த ஒரு சந்ததியின் ஆசீர்வாத பெருக்கம். ஈசாக்குல இருந்து தான் அவன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக போகிறது. இவன் ஈசாக்கு மூலியமா தான் அவன் சந்ததியை கடலின் மணலை போல நான் பெருக பண்ண போகிறேன். இந்த பலிபீடத்தில் வைத்திருக்கிற ஈசாக்கு மூலியமாகத்தான் அவன் சந்ததி பழுகி பெருளகாய் திரளாய் நிரப்ப போகிறேன். இந்த ஈசாக்க பலி செலுத்த போற இல்ல, இவன் மூலியமா தான் அவன் சந்ததியில ராஜாக்கள் தேவன் தோன்ற பண்ணுவார் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம ஆண்டவர் என்ன பெருக பண்ணுவது என்பது நிச்சயம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் வாக்குத்தத்தத்தில் மாற்றம் இல்லாதவர். அவர் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லி செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது என்றால், அவர் வார்த்தையை அனுப்பினால் ஒரு வார்த்தையின் உறுப்பாகளும் கீழே விழாதபடி அவர் அனுப்பின வார்த்தை தாம் செய்த காரியத்தை நிறைவேற்றி விட்டுதான் திரும்பும் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். அவன் விசுவாசித்தான், அதற்கு அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டபடினால அந்த பலிபீடத்தில் ஈசாக்கு இவன் சந்ததி மூலியமா தான். ஆனா கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவா. I don't bother about anything. எனக்கு ஈசாக்கு முக்கியமா கர்த்தர் முக்கியமானு பார்த்தா ஆண்டவருக்காக எதையும் இழப்பேனே தவிர எதற்காகவும் நான் ஆண்டவரை இழக்க ஆயத்தம் இல்லை என்று கையை ஓங்கினா வானத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் புத்திரனும் ஏகசுதனும் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் என்பதாக. இப்பொழுது நடந்திருக்கிற பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டு கடாவை பிடித்து அதை ஈசாக்குக்காக பலியிட்டான். ஆண்டவர் திரும்ப ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். இப்பொழுது அறிந்திருக்கிற நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஈசாக்கு பிழைத்திருந்து தேவன் அவனை பெருக பண்ணுகிறார். ஈசாக்க தேவன் பிழைத்திருக்க பண்ணினதன் காரணம் தேவன் அவன் சந்ததியின் மூலமாய் ஆசீர்வதித்து பெருக்கத்தை தருவேன் என்பதாக. 3 இடத்துல ஈசாக்க தேவன் ஆசீர்வதித்த 3 இடத்தையும் 3 விதமான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு, ஏன் அவனை பிழைத்திருக்க பண்ணினா, ஏன் பாதியிலேயே தேவன் ஜனங்களுடைய ஆயுசு போகிறது, அவர் ஜீவனும் தீர்க்காயுசும் உள்ளவர் அல்லவா, நீ பிழைத்திருந்துதான தேவ சமூகத்தில் பெருக விரும்புகிறார். ஆமென். முதல் இடம் ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். முதல் வார்த்தை, ஈசாக்கு லகாய்ரோயிலே குடியிருந்தான். First the place லகாய்ரோய். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இரண்டாவது இடம், ஈசாக்கு பிழைத்திருந்து கர்த்தர் கேரூர் ஆறிலே கர்த்தர் வைத்திருந்தார். மூன்றாவது இடம் 26, 25 கர்த்தர் அவனை பெயர் சபாவுக்கு கொண்டு போனார். 3 place. ஒன்று லகாய்ரோய், இரண்டாவது கேராரூர், மூன்றாவது பெயர் சபா. 3 இடத்துல அவனை பிழைத்திருந்து தேவன் பெருக பண்ண வைத்தார். ஃபர்ஸ்ட் பிளேஸ், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பிழைத்திருந்தார். 40 வயதுல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து சந்ததியை உருவாக்க தேவன் ஏற்படுத்தின ரெபேக்கால கையில கொடுக்கிறார்.
60 வயது வர ஆயிற்று, இன்னும் பிள்ளை இல்லாமல் காத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு குறித்த லகாய் ரோயில வந்து குடியிருந்தான். வேதம் சொல்லுகிறது ரெபெக்காலை கர்த்தர் நினைத்தருளினா, அவள் சரீரத்தில் மாற்றம் வருகிறது. கர்ப்பத்தில் தேவன் 2 பிள்ளைகளை கொடுக்கிறா. ஒரு பிள்ளைக்காக 2 பிள்ளையும் மோதி அடிக்கிறது. தேவ சமூகத்தில் பிள்ளைக்காக ஜெபித்தான். லகாய் ரோயிலிருந்து 2 பிள்ளைய கர்த்தர் அவனுக்கு கொடுத்தா. 20 வருஷம் காத்திருந்த ஈசாக்குக்கு லகாய் ரோயில வந்தபோது அவனை பிழைத்திருந்த தேவன் பெருக செய்தது. முதல் ஆசீர்வாதம் 2 மடங்கு கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். லகாய் ரோயில வந்தபோது 2 மடங்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னவர் 2 மடங்கு ஆசீர்வாதம். முந்தின சீரை பார்க்கலும் ஆண்டவர் பிந்தின சீர் நற்சீரா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும்னு சொன்னவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் ஈசாக்குக்கு லகாய் ரோயி என்கிற இடத்திற்கு வந்தபோது தேவன் அவனுக்கு கொடுத்தார். இந்த இரவும் ஆண்டவர் இந்த கடைசி நாளிலும் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பிழைத்திருந்து பெருக வேண்டும் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, வியாபாரமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங் 2 மடங்கு. ஆமென். இரண்டாவது கேருராருக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனுக்கு நான் தகப்பனுக்கு கொடுத்த ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ சுதந்தரிப்பாய், நான் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு அவன் கேருராரிலே குடியிருந்த போது வேதம் சொல்லுகிறது அது பஞ்ச தேசமா இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கேயும் எகிப்துக்கு போகாமல் இதே தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது 12, 13, 14 வசனம், அவன் 100 மடங்கு பலனை பற்றி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கொடுத்ததினாலே பெலிஸ்தியர் அவனை கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 2 மடங்கு கொடுத்து பெருக பண்ணினவர் கேரூராருக்கு வந்தபோது கர்த்தர் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முடியாத இடத்துல கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு கர்த்தர் அவனை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல சாத்தியம் இல்லை, இந்த இடத்துல வாய்ப்பு இல்லை, இந்த இடத்துல முடியாது, இது நடக்க சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிற அந்த நிலத்தில் விதைத்த போது கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு கொடுத்தது உண்மையானா, 2 மடங்கு பெற்றவனை கர்த்தர் 100 மடங்கு நீ பிழைத்திருந்து பெருகணும். கேருராரிலேயே குடியிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அபிமெலேக்கரும் கேருரார் மெய்ப்பரும் அவனிடத்தில் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவன் ஆபிரகாம் தூத்து வைத்த துறவை, தோண்டின துறவை தூத்து போடுகிறான். அவர்கள் வந்து வாக்குவாதம் சண்டை பண்ணின போது விட்டு கொடுத்து ஏசைக்கு சித்தனா என்று சொல்லி ஆண்டவரனை 3வது இடத்துல தோண்டின போது ரகபோத்தை கொடுத்தா. 2 மடங்கு 100 மடங்கா மாறியது. 100 மடங்கு பழுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று ரகபோத்தை கொடுத்ததும் அதே கேரூராரில். இந்த கடைசி நாள் கூடுகையில் சொல்லுகிறேன், 2 மடங்கையும் பார்க்கல பிரதர், 100 மடங்கையும் பார்க்கல பிரதர், ரகபோத்தையும் பார்க்கலன்னு சொல்றீங்களா? இன்றையிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எட்டர்னல் லைஃப் சர்ச், ஆர் யூ ரெடி டு ரிசீவ் யுவர் மல்டிப்ளிகேஷன்? இந்த பெருக்கத்தின் நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். 2 மடங்கும் பார்ப்பீர்கள், 100 மடங்கும் பார்ப்பீர்கள். பழுகி பெருகும்படி உங்களுக்கு கர்த்தர் இடத்தை உண்டாக்குவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது 3வது பெயர் சபாவுக்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். பெயர் சபாவில் வந்தபோது 26, 25 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் பேசுறாரு பெயர் சபாவில். அங்கே ஈசாக்கு தனக்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறான், தனக்கு ஒரு கூடாரம் போடுகிறான், ஜனங்களுக்கு ஒரு துறவை தோண்டுகிறான். துறவை தோண்டி முடிச்சதுதான் தாமதம். யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் சண்டை பண்ணாங்களோ, யாரெல்லாம்
யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் பொறாம கொண்டாங்களோ, அவங்க வந்து நேரா சொல்றாங்க, ஈசாக்கே நான் உம்மோட ஆணையிட்டு கொடுத்து உடன்படிக்கை பண்ணும்படி வந்தோம். ஏன் ஏன் என்கிட்ட நீங்க சண்டை போட்டா இல்ல, என்கிட்ட வாக்குவாதம் பண்ணா இல்ல, இருக்கலாம் பெயர் சபாவுக்கு வந்த போதோ கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். கர்த்தர் நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஆண்டவர் 2 மடங்கு மாத்திரமல்ல, 100 மடங்கு மாத்திரமல்ல, பழுகி பெருகும்படி மாத்திரமல்ல, உங்க கூட கர்த்தர் இருக்கிறத உங்க ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் தொழுது கொள்ளுகிற தேவன், நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொள்ளுகிற வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுகிறத நீங்க மட்டுமல்ல, எல்லா தேசத்திலும் உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர், பெருக பண்ணுவா. God of multiplication, பெருக்கத்தின் தேவன். ஆமென். இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி, யெகோவாயிரே பார்த்துக்கொள்வே, யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பே, யெகோவாயிரே, யெகோவாயிரே கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன், கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். என்னன்னு கேட்க, பாட்டு பாடுனா பாட்டை கேட்கவா வந்தீங்க? நீ என்ன பாட்டு கச்சேரிக்காக வந்தீங்கல? நான் ஒரு 2 வார்த்தை சொன்னா 3ஆவது வார்த்தை உங்க வாய் அப்படி அதோட ரிப்பீட் பண்ணணும். இப்படி முறைச்சு பார்த்தா எப்படி? உங்க ஐயா தண்ணி ஊத்துறதையும் அவர் எனக்கு தண்ணி கொடுக்கறதையும் நான் தண்ணி குடிக்கிறதையும் பார்த்து முடிங்க. அல்லாமாப்பா மாப்பிள்ள பாடுங்க, தெரியாதா? உமர் வாய்ஸ்க்கு இந்த பாட்டு நல்லா இருக்கும். வை நான் அப்பப்போ காடை எங்கேயாவது மாத்திர வேண்டாம் ராஜா, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நமக்கு காடும் தெரியாது, சுடுகாடு தான் தெரியும். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன், என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ, யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ. சொல்லுங்க, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ற ஆண்டவர் ஒரு 4 ஆசீர்வாதத்தை அவனுக்கு கையில கொடுக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துக்கு அவனை மூவ் பண்ணி கர்த்தர் கொடுக்கிறார். ஈசாக்க கர்த்தர் பிழைத்திருந்து பெருக பண்ணுகிறார். ஈசாக்கனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா, ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெயரிடப்பட்டவன். கரெக்டா? உண்மையாவா? பைபிள்ல எத்தனை பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பெயரிடப்பட்டவர்? எத்தனை பேர்ப்பா? 7 பேர். இஸ்மவேலு, ஈசாக்கு, ஓசியாவா, யோசியா, சாலமோன், மகேர்சலால், அஸ்பாஸ்,
கோரேஸ் 8 பேர், யோவான் சானகன், இயேசு கிறிஸ்து 8 பேர். சொல்லுங்க திருப்பி. இஸ்மவேல், ஈசாக்கு, சாலமோ, யோசியா, கோரேஸ், மகேர்சலால் ஹஸ்பாஸ். அந்நிய பாஷை மாதிரி இருக்கா? மகேர்சலால் ஹஸ்பாஸ். என் சகோதரியே, கோடாய் கோடியாய் பெருகுவாயா. மகேர்சலால் ஹஸ்பாஸ். அதுக்கப்புறம் யோவான் சானகன், இயேசு கிறிஸ்து. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெயரிடப்பட்டவர். நீங்க எனக்கு ஆச்சரியமா ஒண்ணு தெரியுமா? யாக்கோபு மட்டும்தான் ஈசாக்கை பத்தி சொல்லும்போது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர்னு சொல்லியிருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஆபிரகாமின் பயபக்திக்குரியவரோ யாக்கோபின் பயபக்திக்குரியவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க கட்டினது 3, இங்க கட்டினது 4. இந்த வால் மட்டும் தான் 1 கட்டியிருக்கான். தோத்திரம். அங்க கட்டினது 3, இங்க கட்டினது 4. இவர் 1. அதனாலதான் யாக்கோபு சொல்றா, எங்க ஐயா பயபக்திக்குரியவர், எங்க அப்பா பரிசுத்தமானவர்னு சொல்றான். சரியா? இப்போ நான் 3 இடம் சொன்னல. 1 லகாய்ரோய், இன்னொன்னு கேரூரார், இன்னொன்னு லகாய்ரோய்னா அவர் என்ன காண்கிறார், கேரூரார்னா காட்ஸ் வில்லுன்னு அர்த்தம், தேவ சித்தம் பண்ணுகிற இடம் என்று அர்த்தம். இவங்க பெயர் சபான்னு அர்த்தம் டுவெல்லிங் பிளேஸ், காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ், வாசஸ்தலம் அர்த்தம், தேவன் உலாவுகிற இடம் அர்த்தம், தேவன் உறவாடுகிற இடம் அர்த்தம். ஸோ லகாய்ரோய்க்கு வந்தபோது 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். கேரூராருக்கு வந்தபோது 100 மடங்கு ஆசீர்வதித்து பழுகி பெருகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கினார். பெயர் சபாவுக்கு வந்தபோது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டார்கள். இல்ல? அப்போ லகாய்ரோயினா அவர் என்ன பார்க்கிறாருன்னு அர்த்தம். நீர் என்னை காண்கிறீர், அவர் என்ன பார்க்கிறாரு. யாருக்கு 2 மடங்கு ஆசீர்வாத பெருக்கத்தை தருவாரு? என்ன அவர் பார்க்கிறாருங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கர்த்தர் தருவா. யோபு சொல்றாரு, வலது பக்கம் பார்த்தேன், இடது பக்கம் பார்த்தேன், முன்னாடி பார்த்தேன், பின்னாடி பார்த்தேன், காணோம். என் முன்னாடி கண்ணாமூச்சி விளையாட்டா விளையாடுறாரு, அவர் கிரியை செய்தும் அவரை காண முடியல, எங்கேயும் தேடி பார்த்தேன், பார்க்க முடியல. ஆனா ஒன்னு சொல்றாரு, அவர் ஒளிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் கிரியை செய்வார். என் காரியங்களை நான் அவருக்கு முன்பாக நான் ரூபகாரப்படுத்துவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். எனக்கு இழப்பு நஷ்டம் என்ன வந்தாலும் எனக்கு ஒன்னு தெரியும், என் பாடுகளை பார்க்கிறவர் ஒருவர் உண்டு, என் கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் உண்டு, என் போராட்டங்களை பார்க்கிறவர் ஒருவர் உண்டு. என்னை காண்கிற ஆண்டவர் என்னை கண்டபடியா எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். உங்க உபத்திரவத்தை பார்க்கிறவர் ஒருவர் உண்டு. உங்க பிரச்சனையில காணாம போல இருக்கிறவர் அல்ல, அவங்கள பார்க்கிறவர் ஒரு உண்டு. 2 மடங்கு. நான் இப்படி சொல்லுவேன், அவர் என்ன பார்க்கிறார்னா அவர் பார்க்கிற மாதிரி நான் வாழ்ந்தா எனக்கு 2 மடங்கு. அவர் பார்க்கிற மாதிரி என் வாழ்க்கை அந்தரங்கத்தில் இருந்தா, அவர் பார்க்கிற மாதிரி என் வாழ்க்கை ஒளிப்படத்திலையும் இருந்தா, அவர் பார்க்கிற மாதிரி என் அந்தரங்க வாழ்க்கையில அறைக்குள்ளையும் இருந்தா, என் வாழ்க்கையில யார் எனக்கு தர வேண்டாம், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன். அதை இன்றைக்கே தருவேன்னு சொன்னவர், என்னை காண்கிறவருக்கு முன்பாக என்னை நான் ரூபகாரப்படுத்துகிறேன். நான் நிர்வாணியாக இருக்கிறது அவருக்கு தெரியும், நான் எழுந்திருக்கிறது தெரியும், நான் உட்கார்ந்திருக்கிறது தெரியும், நான் படுத்திருக்கிறது தெரியும். அவருக்கு மறைவாய் ஒன்றும் இருந்ததில்லை. அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சம் பட்ட பகலை போல நிர்வாணமாக இருக்கிறது. ஏன்னா என்ன அவர் பார்க்கிறார். வெளியே ஜெபம் பண்றேன், வெளியே பாடுறேன், வெளியே ஆராதிக்கிறேன், வெளியே பிரசங்கம் பண்றேன். நம்மளா அவர் பார்த்திருக்காரு. உள்ள தெரியும்ல சிஸ்டர், உள்ள தெரியல பிரதர். வேலை பார்க்கிற இடத்துல அவர் என்ன பார்க்கிறார்ல, நீ சமைக்கும் போது அவர் உங்களை பார்க்கிறார். யோசேப்பு சொல்றான், அவர் என்ன பார்க்கிறாருன்னு. எப்படி? நான் நினைச்சு பார்த்தேன், அந்த கிழவிக்கு லைட்டா கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தா அங்கோட சோழி முடிஞ்சிருக்கும் யோசேப்போட வாழ்க்கை. இல்ல, கிழவி வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தாலாம், குமரனை பிடிச்சி இழுத்தான்னா அவ கிழவியா தானே இருப்பா. கல்யாணம் முடிச்சவளுக்கு என்னையா வேலை, குமரனை பிடிச்சி இழுக்கிற. ஆனா அவன் பாருங்க, வஸ்திரத்தையும் விட்டு விட்டு, நான் நிர்வாணி ஆனாலும் பரவாயில்ல, நான் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல,
என் பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் போவேன், எதை வேணாலும் இழப்பேன், எதனாலும் நஷ்டப்படுவேன், அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. என்னை பார்க்குறவர் ஒருவர் உண்டு, என்னை காண்கிறவர் ஒருவர் உண்டு, என்னுடைய அந்தரங்கத்தை பார்க்குறவர் ஒருவர் உண்டு, என்னுடைய வெளியரங்கத்தை பார்க்குறவர் ஒருவர் உண்டு, எனக்கு ஏற்ற வேளையில் பதில் கொடுப்பார் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 50 வசனம் சொல்லுங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் வேதம் வசனம் சொல்லுகிறது, ஒரே நாளிலே காவல் கிடங்கில் இருந்து அவனை தீவிரமாய் அழைப்பித்து அவனுக்கு சவரன் பண்ணி மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி, தேவ ஆவியை பெற்ற மனிதனை உன்னை போல வேற ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவனை சகல எகிப்துக்கு முன்பாக அவனை ஆளுநராய் மாற்றி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து கையாவது காலையாவது ஒருவனும் அசைக்க முடியாது, சாபநாத் பனையா என்று கர்த்தர் தென்னனிட்டு பணிக என்று ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்த முடியுமா? என்ன பார்க்கிறாரு, என்ன பெருக பண்ணுவா. ஏன் எனக்கு பெருக்கம் வரல? பார்க்குற மாதிரி என் வாழ்க்கை இல்லை, வெளியே பார்க்குற மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் முன்னாடி சூப்பரா இருக்கு, அப்படி ஜெபிக்கிற மாதிரி இருக்கு, ஆவியில நிரம்புற மாதிரி இருக்கு. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் இருக்கு, கேரக்டர் சேஞ்ச் ஆகாம எதுவுமே மாறாது. நீங்க இயேசு எங்க சுவிசேஷ பிரசங்கத்துல பண்ணாலும் முடிவு கன்க்ளூட் பண்ற இடம் எது தெரியுமா? கேரக்டர்ல தான் முடிப்பாரு. பார்த்திருக்கீங்களா? இயேசு எங்க தான் முடிப்பாரு? ஆமா, உங்க சீஷர்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? நம்ம ஆளுக்கு உங்க இயேசுவை பார்த்து, உங்க சீஷருக்கு புத்தியே இல்லை, அவர்கள் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொள்ளாமல் மீறி நடக்கிறார்கள். இவங்க அறிவு. இயேசு சொல்றாரு, வாட் யூ வாண்ட்? கை கழுவாம சாப்பிடுறாங்க. நம்ம அப்பா சொல்றாரு, நோ ப்ராப்ளம், உள்ள கோ அவுட்டு. அவர் சொல்றாரு, உள்ள போச்சு அது பாட்டு போயிட்டே இருக்கு, டோன்ட் வரி, பி ஹாப்பி. இவர் சொல்றாரு, இங்க இருந்து வெளியே வர்றதான் மனுஷனை தீட்டு கொடுத்தும், உள்ளதான் கலீஜா இருக்கு, உள்ளதான் சாக்கடையா இருக்கு, உள்ள இருந்து வெளியே வர்றதான் மனுஷனை தீட்டப்படுத்துது, உள்ளதானே இருக்கு, உள்ளதானே பாக்குறாரு. இது மகா கேடு, மகா திருக்கு. வெளியே மேக்கப் போட்டு அலையுது, வெளியே எல்லாம் அழகா முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்கு, வெளியே நல்லா ஜெபிக்கிற மாதிரி காட்டுது, உள்ள பண்கண் பொறாமை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொலை, மார்க்க வேதம், சண்டை, முறுமுறுப்பு, விபச்சாரம், வேசித்தனம், ஜாதி, அது இது, வரதட்சணை, அந்த இது எந்த இது எல்லாமே உள்ளதா இருக்கு. ஏசப்பா எதை பார்ப்பாரு? வெளியே என் பிள்ளை என்ன அழகா இன்னைக்கு சூப்பரா சர்ச்சுக்கு புது சேலை கட்டிட்டு நல்ல புது காஃப் போட்டு வந்திருக்காளே, பியூட்டிஃபுல் சொல்லுவாரா? என்ன உள்ளெல்லாம் வெளியே நீ நல்லா இருக்க, உள்ள பார்க்கிறவர் இங்க தானே பார்க்கிறாரு. சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், ஒரு பாவியான ஸ்திரீ காலில் விழுந்து உட்கார்ந்து கண்ணீரால தொடச்சி அந்த தைலத்தை உடைச்சி ஊற்றி இயேசுவை அன்பு கூர்ந்து அப்படியே கண்ணீரை வச்சு அப்படியே இயேசுட்ட நேசிச்சுட்டு இருக்கிறாரு. ஒருத்தன் மனசுக்குள்ள நினைக்கிறான், பாவியான இந்த பிள்ளை வந்து உட்காந்துட்டு இவளை போய் நம்ம ஆண்டவர் தப்புன்னு திரும்பி அடிக்கிறாரு பாரு. நீ சிந்திக்கிறது என்ன? நீ என்ன சிந்திக்கிற? நம்ம சிந்தனை வெரி ஒஸ்ட்டுங்க. யாரும் பார்க்காத ஒரு இடம் என்ன தெரியுமா? இல்லவா? யாருக்குமே தெரியாது நம்ம சிந்திக்கிறது. ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா நான் உங்களை பார்க்கறது என் பிள்ளைகளை போல பார்க்கணும், சகோதரியா பார்க்கணும், எங்க அம்மாவா பார்க்கணும். என் சிந்தனை கேடு உள்ளதா இருந்துச்சா, சிங்கமா இருந்துச்சுன்னா ஒரு நாள் வரும், ஒரு சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்பேனே. எல்லாத்தையும் மனுஷன் செய்கிற நன்மையானாலும் வெளியரங்கம், மனுஷன் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமானாலும் வெளியரங்கமானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. என்ன பாப்பாரு, நான் அந்தரங்கத்தில் எதை வேணாலும் செய்யலாம், என்ன வெளியரங்கமாய் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் ஒருவர் உண்டு. அவர் பார்க்கிற மாதிரி என் குடும்ப வாழ்க்கை, அவர் பார்க்கிற மாதிரி என் ஜெப வாழ்க்கை, அவர் பார்க்கிற மாதிரி என் பரிசுத்த வாழ்க்கை, அவர் பார்க்கிற மாதிரி என் ஊழிய வாழ்க்கை, என் பார்க்கிற மாதிரி என் குடும்ப ஜீவியம் இருக்குமானோ, வியாபாரத்திலையும் சரி வேலையிலும் சரி என்ன பார்க்கிறார், 2 மடங்கு தருவார். அந்த தாட்டு இருந்துகிட்டே இருக்கணுமே நமக்கு. ஏசப்பா என்ன பார்க்கிறார், ஐயோ பார்க்கிறார்.
செல்ஃபோனில் இருக்கும்போது என்ன பார்க்குறார், டிவியில் இருக்கும்போது என்ன பார்க்குறார், யாரும் இல்லாத நேரம் என்ன பார்க்குறாரு. ஐயோ ஐயோ, அந்த பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம பெருகிடலாம். உங்கள்கிட்ட சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கை தட்டி இருக்க மாட்டீங்களா? இதுக்குள்ள ஈஸியாக பெருகிடலாம். ஈஸி க்ரோத்துக்கு என்ன வழி தெரியுமா? அவர் என்ன பார்க்குறாருப்பா, தப்பு செய்ய மாட்டேன். அவர் பார்க்குறாருப்பா, இதை பேச மாட்டேன். அவர் பார்க்குறாருப்பா, யோசிக்க மாட்டேன். அவர் பார்க்குறாருப்பா, சிந்திக்க மாட்டேன். அவர் பார்க்குறாருப்பா, இந்த தப்பை பண்ண மாட்டேன். அவர் பார்க்குறாப்பா, பிஸ்னஸில் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், போய் பேச மாட்டேன். இதை செஞ்சுட்டாலே போதுமே. இல்லை, நடராஜ மூலையர் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே மாப்ள என் கண்களை திறந்தருளும். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய வறண்டை செல்வாயனா, கானக நீரூற்று கண்டிடுவாய், கர்த்தரிலே கண்டிடுவாய். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. நமக்கு வருதோ வரலையோ பாடிடுவோம், அது வேற விஷயம். ஏசப்பா, நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து நல்ல ராகம் போட்டு பாடுறீங்க, அப்போ தான் ஏசப்பா கேட்பான்னு நினைக்காதீங்க. நீங்கள் கழுத மாதிரி கலைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ராகம் போட்டு பாடினீங்கன்னா உட்காந்து கேட்பாரு. கழுத மாதிரி என் வாய்ஸ் இருக்குன்னா உங்கள் மேலேயே ஏறி உட்காந்துருவார். சிம்பிள் மேட்ரு, அவ்வளோதான். யாரெல்லாம் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏசப்பா ரசிச்சா போதாதா? இல்லை, நம்ம மேக்சிமம் யாரு ரசிக்கும்படி வாழ்றோம்? மனுஷன் பார்வைக்கு அருமையா இருக்குதா மாறுறோம். நீங்க கர்த்தருக்கு வாழுங்க, கர்த்தர் பார்க்கும்படி வாழுங்க. உங்க குடும்பம் கர்த்தர் பார்க்குற மாதிரி இருக்கட்டும். நீங்க இப்போ ஒரு ஹாட் நியூஸ் போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா? என்னது? ஒரு ஃபைலை பத்தி அமெரிக்காவில் பேசிட்டு இருக்காங்கல்ல, தோண்டத்தோட ரகசியமா வருது. சின்ன சின்ன பிள்ளைகள், பச்சிளம் பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு, நடந்திருக்கு. அத்தனை 1000 ஃபைல் வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி, பிரசிடென்ட், பிரபலமானவர்கள், பணக்காரர்கள் பிள்ளையின் மாம்சத்தை தின்றுக்கானுங்க, பிள்ளைய தப்பா நடத்திருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு பிள்ளை வீடியோவில் அழுகுது. பாத்தியா தம்பி, பார்த்தீங்களா பாஸ்டர்? பார்க்கலையோ? நீங்களும் பார்க்க மாட்டீங்களோ? பைபிள் மட்டும்தானா? சோத்திரம். எப்படி ஜெபம் பண்ணுவிய? சோத்திரம். அந்த பிள்ளை 4 வயசு பிள்ளை அழுவுது, என்னை தப்பா நடத்திட்டான்னு அழுவுது. 4 வயசு பிள்ளை. இப்படி இருக்கும், பார்க்கவே முடியும். எவ்வளவு பாருங்களேன், நம்ம இருக்கிற உலகத்துல ரகசியம், அந்த ரங்கத்துல ஏன் தேசம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் தேசம் இன்னும் பெருகல? ஏன் தேவ கோபம் அப்படி வருது? தேவன் ஏன் எரிச்சல் அடைகிறார்? காரணம் என்னன்னா, இந்த அந்தரங்கம் கர்த்தர் பார்க்கிறாருங்கிற எண்ணமே மனுஷனுக்கு இல்லை. முதல்ல தேவ ஜனங்களுக்கு நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னு என்ன இருந்துட்டுனாலே போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வேகமா சொல்றேன். ரெண்டாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, காட்ஸ் வில், தேவ சித்தம். தேவ சித்தத்தின்படி கர்த்தர் சொல்றாரு, ஏய் நீ எகிப்துக்கு போகாத, பஞ்சமானாலும் பரவாயில்ல, நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த, ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி செய்வான். நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவது நிச்சயம், மாறாது. நீ போயிராத எகிப்துக்கு. எங்கேயும் போல. சூழ்நிலை விகற்பமா இருக்கு. நிலத்தை பார்த்தா விதைச்சா முளைக்கிற மாதிரியாவா இருக்கு, செபிச்சா வர்ற மாதிரியாவா இருக்கு. ட்ரை, வனாந்தரம். என்ன நடக்கும், என்ன வரும்? ஒன்னும் நடக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை காதுல இருக்கு, தேவ சித்தம் கையில இருக்கு. இருதயத்துல ஒண்ணு சொல்லுது, நான் அவரில் அன்பு கூர்ந்து, அவர் வழியில நடந்து, அவர் கற்பனைகளை கை கொண்டு, அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து, இதுல நான் விளைச்சானா எகிப்துக்கு போகாம, எப்ராயிமே நீ எனக்கு பிரியமான மகனா இருந்தாலும் பிரச்சனை வர்ற நேரம் ஏன் எகிப்துக்கு ஓடி போகிறாய்? வேதம்
வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த தேசத்தில் அவனை 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் பணைய பணிவிடைக்காரர்களையும் கொடுத்ததுனால பெலிஸ்தியரே பராமப்பட்டாங்களே. God's will. What about our God's will? நம்மளை குறித்த தேவ சித்தம், உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன? எனக்கு ஆச்சரியமான ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, தேவ சித்தம்னா மேக்சிமம் நம்ம நிற்கிறது இடம் எங்க இருக்கு தெரியுமா? மேக்சிமம் கல்யாணத்துல தேவ சித்தத்தை பார்ப்போம், இல்லை லவ் பண்ணிட்டு இந்த பிள்ளைகள் தேவ சித்தத்தை பார்க்குங்க. இங்கே கேளுங்க, சிம்பிளா சொல்றேன். பவுல் ஆண்டவர் தமஸ்குல அவனை சந்திச்சாரு. சடுதியா ஒரு ஒளி வந்துச்சு. நீர் யாருன்னு கேட்டான். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துற இயேசு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். சிம்பிள் பாருங்க, என்ன செய்ய சித்தமா இருக்கேன். சிம்பிளா கேட்கிறான். இம்மீடியட் ஆக்ஷன், இம்மீடியட் ரிப்ளை. ஆண்டவர் சொல்ற, எழுந்து பட்டணத்துக்கு போ. ஒண்ணுமே சொல்லல, போ, கோ. ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினது, நீங்க யாரு? ரிப்ளை என்ன? நீ துன்பப்படுத்துகிற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு. அழகா சொல்லிட்டார்ல, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சித்தமா இருக்கீங்க. ஏன் அதை சொல்லியிருக்கலாம்ல? சொல்லியிருக்கலாமா இல்லையாப்பா? சொல்லல. போ பட்டணத்துக்கு போன்ட்டார். ஏன் பட்டணத்துக்கு போக சொன்னாரு? எழுந்து பட்டணத்துக்கு போக சொன்னாரு. 3 நாள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் கையிலாக கொடுக்கிறவர்களை கொடுத்து கண்ணு தெரியாம வீட்டில் உட்காந்து இரவும் பகலும் உட்காந்து தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான், ஜெபம் பண்ணிட்டே இருக்கான், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அனனியாட்ட கர்த்தர் சந்திச்சு பேசுறார். ஏய், நீ நேர்த்தர் எனப்பட்ட தெருவுக்கு போ. அந்த இடத்துல சவுல் எனப்பட்ட ஒரு மனிதன், ஆமாண்டவரே, அவன் இப்பொழுது உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய் என்ன சொல்றாரு? இவர் எழுந்து போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு சொன்னாரா? ஆனா அனனியாட்ட போய் சொல்றாரு, நீ எழுந்து போ, ஒருத்தன் பார்வை அடையும்படி உன் கைகளை வைத்து அபிஷேகம் பெற்று அவன் கண் திறக்கப்படும்படி அவன் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறான். கோ கோ கோ. ஆண்டவரே, சபையை துன்பப்படுத்தினவல்ல. இப்போ ஆண்டவர் அவனுக்கு திருப்பி அனனியாட்ட ரிப்ளை பண்றாரு. சபையை துன்பப்படுத்தினாங்கிறது எனக்கும் தெரியும்டா, என்ன குத்துனது எனக்கு தெரியும்டா, முள்ளில் உதைச்சது எனக்கும் தெரியும்டா. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டா, இவன் தான் நான் சொல்றேன் என்னுடைய சுவிசேஷத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என் சுவிசேஷத்தை சொல்லும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இப்ப மேட்ரை கேளுங்க. என்ன விஷயம் தெரியுமா? என்ன மேட்ரு தெரியுமா? இவனை கர்த்தர் உபாசிக்க சொல்லல, ஜெபிக்க சொல்லல. ஆனா அவன் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறான். ஆனா அனனியாட்ட போய் கர்த்தர் பேசுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே இடத்துல சந்தித்த போது தேவ சித்தம் என்ன ஆண்டவரே என்று கேட்ட உடனே ஆண்டவர் உன்னை புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரன்னு சவுல்கிட்ட சொல்லியிருக்கலாம். பவுலா மாத்துறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? ஏன் என்ன செய்யணும் சித்தமா இருக்குன்னு சொல்லல தெரியுமா? ஏன்னா அப்பந்தான் நீ ஜெபம் பண்ணுவ, அப்பந்தான் நான் உபவாசிப்ப. சில காரியத்தை தேவன் உங்களுக்கு சித்தத்தை வெளிப்படுத்தாமல் மறைத்து வைக்கிறார் என்றால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார், உங்களை பயன்படுத்த போகிறார். சில நேரம் சில விஷயத்தை உங்களுக்கு மறைக்கிறதும், சில நேரம் சில விஷயத்தை ஒளித்து வைக்கிறதும், சில நேரம் சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டாம இருக்கிறதுக்கு காரணம் அப்பந்தான் நீங்க ஜெபிப்பீங்க, அப்பந்தான் நீங்க உபவாசிப்பீங்க, அப்பந்தான் நீங்க காத்திருப்பீங்க. இல்லைன்னா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, நீங்க உபவாசிக்க மாட்டீர்கள். நீங்க ஜெபிக்கிறதுக்கு அவர் எதை வேணாலும் மறைப்பா, நீங்க காத்திருக்கிறதுக்கு எதை வேணாலும் நிறுத்துவா. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ரெண்டாவது நான் இப்படி சொல்ல விரும்புறேன். என்ன தெரியுமா? அனனியா சொல்றான், ஆண்டவரை சபையை துன்பப்படுத்தினவன், நிருபத்தை கேட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாம் நெருக்கி பாடுபட்டவன், ஸ்தேவான் கொலை செய்யும்படி சம்மதிச்சான், வஸ்திரத்தை வாங்கி வச்சிருந்த வாலிபன், ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இப்ப நான் உனக்கு சொல்றேன், இப்ப சொல்றேன், என் நிமித்தம் எவ்வளவு பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஏன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இப்ப அனனியா மண்டையில பவுல குறித்த தவறான எண்ணம் இருக்கிறது, தவறான சிந்தனை இருக்கிறது. இவன் இப்படிப்பட்டவன், இவன் தூங்கப்படுத்துறவன், சபையை கெடுத்தவன், சபைக்கு நிருபத்தை வாங்கி ஸ்தேவான கொலை, மண்டையில் அவன் மண்டையில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படின்னா என்னத்தம்? நம்மளை குறித்த சில தவறான எண்ணங்கள் சிலர் வாழ்க்கையில் சில சிந்தையில் சிலருக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது, தேவ சத்தத்தை கேட்டு காத்திருக்கும் போது உங்களை குறித்த தவறான எண்ணத்தை அடுத்த மண்டையிலிருந்து கர்த்தர் எரேஸ் பண்ணுவா. கையை
தட்டி வாயை திறந்து ஒரு நிமிஷம் என்ன பத்தின தவறான சிந்தனை, என் வாலிப நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம், யாரோ ஒருவர் தலையில போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்கலாம். கண்ணை மூடுங்க, வாயை திறங்க, ஜெபிங்க ஜெபிங்க. யாரோ ஒருவர் இருதயத்தில், யாரோ ஒருவர் சிந்தையில ரிஜிஸ்டர் ஆயிருக்கலாம். நீங்க காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க தேவ சித்தத்தின்படி அமர்ந்திருப்பீர்களானா இந்த இரவு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை குறித்த தவறான எண்ணத்தை பல பேரிலிருந்து ஆண்டவர் எரேஸ் 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 எரேஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்களேன், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அவளுக்கு ஸ்பானியாவுக்கு போகணும்னு ஆசை. எங்க போனோம்? ஸ்பானியாவுக்கு. ஆண்டவர் அவனை சொல்றாரு, நீ ஸ்பானியாவுக்கு போ அப்படின்றாரு. இல்லை, ஸ்பானியாவுக்கு இவன் போகணும்னு ஆசைப்பட்டான், பவுல் தான் போகணும்னு ஆசைப்பட்டான். ஸ்பானியாவில் போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஆண்டவர் குறுக்கிட்டு சொல்றாரு, ஸ்டாப், ஆவியானவரே என்னை தடை பண்ணினார். இப்போ எருசலேமுக்கு போன்றாரு. யார் சொல்றா? கர்த்தர். ஆனால் ஆசை யாருக்கு? பவுலுக்கு. என்ன செய்யணும்? அங்க இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இது சரியான விருப்பமா தவறான விருப்பமா? சொல்லுங்கடா, ரைட்டு தானே? சொல்லுங்கப்பா, கரெக்ட் இல்லையா? சுவிசேஷம் சொல்ல போற கரெக்டான விருப்பமா இல்லையா? கரெக்டான விருப்பம். ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நான் சுவிசேஷம் சொல்ல போறேன், இயேசு அறிந்து கொள்றதுக்கு டாக்ஸ் கொடுக்க போறேன், ஒரு ஆளுக்கு இயேசு பத்தி சொல்லுவோமா இல்லையா? சொல்லுங்கப்பா. அப்ப ஆசைப்பட்டு நான் ஸ்பானியாவில் போய் ஊழியம் செய்ய விரும்புறேன்றான். ஆவியானவர் அவனை தடை பண்ணி எருசலேமுக்கு கொண்டு போறார். எருசலேமுக்கு கொண்டு போய் சுவிசேஷம் சொல்லுவான்னு பார்த்தா அங்க கைது பண்ண வைக்கிறாரு. கைது பண்ணி அவனை ஸ்பானியாவுக்கு கொண்டு போறாரு. எப்படி இருக்கு? கைது பண்ணி கர்த்தர் கொண்டு போறாரு. அங்க கொண்டு போய் என்ன நடக்கு தெரியுமா? கைது கொண்டு போய் அங்க இருக்கிற அரண்மனைக்குள்ள இருக்கிற அவ்வளவு பெரிய ரட்சிப்புக்குள்ள நடத்த வைக்கிறார். இங்க பாருங்க, சுவிசேஷ ஊழியமா இருந்தாலும், தேவனுடைய ஊழியமாவே இருந்தாலும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியமே இருந்தாலும், அவன் தேவ சித்தத்தின்படி ஆண்டவருடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவனுடைய சொந்த விருப்பமாகி அந்த இடத்துக்கு போக விருப்பப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் அவனை தடை பண்ணி எருசலேமுக்கு கொண்டு போய் கைதியா ஸ்பானியாவுக்கு கொண்டு போனா, தெருவில் தாண்டா நீ பேசியிருப்ப, நான் உன்னை கைது பண்ணேன்னா போக முடியாத அரண்மனைக்குள்ளேயும் கர்த்தருடைய சுவிசேஷம் போக அவரால் முடியும். அறிவிக்கப்படாத இடத்திலும் கர்த்தர் அறிவிக்க வைக்க முடியும். அறிவிக்கப்படாத இடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷம் போகும். பிலிப்பியர்ல கொலோசியர்ல எழுதும்போது பவுல் எழுதுகிறார், கோஸ் அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அரண்மனை உள்ளவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஏன்பா இப்படி சொல்ற? ஏன்னா நான் வந்தபோது அரண்மனையில் உள்ள அதிகாரிகளையும் ஆண்டவர் தொட்டது உண்மை, அரண்மனையில் உள்ள ஆளுகிறவர்களை தொட்டது உண்மை. If God's will தேவ சித்தத்தின்படி இருக்குமானா நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவ ராஜ்யம் மகிமைப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல அப்பா இல்ல நம்ம அப்பா. எது செஞ்சாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும். நான் 2000ல இருந்து பிரசங்கம் பண்றேன். 2000ல இருந்து நான் காணிக்கையே வாங்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த ஊழியத்துக்கு கூப்பிடுங்க, காணிக்க வாங்க மாட்டேன். 2021 ஜூலை வரைக்கும் நான் எங்கேயுமே காணிக்க வாங்கினது கிடையாது. 21 வருஷம் என் சொந்த செலவில் வருவேன், சொந்தமாக தங்குவேன், சொந்தமாக சாப்பிடுவேன். கொடுத்தா சாப்பிடலன்னா நானே சாப்பிட்டுட்டு போயிடுவேன். யார்ட்டையும் கை நீட்டி காணிக்க வாங்கினதில்லை. கர்த்தருக்கு முன்னாடி என் சபையை உருவாக்கிட்டேன். என் சபையில் விசுவாசிகள்கிட்ட கூட காணிக்க என் உடன் ஊழியர்களை வச்சு தான் வாங்க வச்சேன். ஆனால் 2021 ஜூலை 6th 7th ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டா, உன் ஃபேக்ட்ரியிலேருந்து நீ வெளியே போ, நான் உன்னை வேறு பிரிக்க விரும்புகிறேன். போ, ஃபேக்ட்ரியிலேருந்து நீ காசு எடுக்காத, நான் கொடுத்தது தான் உனக்கு ஆசீர்வாதம். 500 ரூபா வாங்கின உடனே உனக்கு ஃபேக்ட்ரியை கொடுத்து ஆசீர்வாதத்தை உன்னை உயர்த்தினது நான் தான். ஆனால் இனி உனக்கு அதுலேருந்து ஒரு பைசா கூட கிடையாது. ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை நடத்துவேன். சரி, 21 வருஷம் வாங்கலை காணிக்க கை நீட்டு. நேரம் எனக்கு படபடன்னு வருது.
கெத்தால இருந்தோம், பில்லால இருந்தோம், கையை நீட்டி காணிக்க வாங்காம ஊழியம் செய்யறோம். இல்ல அந்த கெத்தை உடைச்சாரு பாருங்க ஆண்டவர். இல்ல வாங்கல, வாங்க வச்சாரு. முறை மோகனே வாங்க விட்டீங்க. மோகன் சி எனக்கு கையில் 50,000 ரூபா கொடுத்து இனிமே நீ வாங்கணும். ஆண்டவர் சொல்லி அடுத்த நிமிஷம் மோகன் கன்ஃபர்மேஷனை கையில் கொடுக்குறாங்க. ஒரு நாள் எனக்கு மோகன் கொடுத்தது கிடையாது பாஸ்டர், ஆனால் அன்னைக்கு கூப்பிட்டு வச்சு கையில் கொடுக்குறாங்க, வாங்கணும். ஆண்டவர் பேசினாரு, கீழ்ப்படிஞ்சேன், வாங்கினேன். முந்தி கம்பெனியில் ஒரு டீசல் போட, ஒரு சாப்பிட காசு, ஒரு 50,000 ரூபா போட்டு விடு, ஒரு 20,000 ரூபா போட்டு விடு, இப்ப போட்டு விடுங்க. ஒரு டயர் வாங்கணும், போட்டு விடுங்க. நம்மளை அவரை பார்க்க வச்சுட்டாரு பாஸ்டர். இது நமக்கு பழக்கமே இல்லாத சப்ஜெக்ட். உங்க ஏரியாவுக்குள்ள வந்து நம்மளை பழக்கம் பண்ண வச்சுட்டாரு பாருங்க. அவர் ஊழியமா இருந்தாலும் அவர் சித்தத்தின்படி செய்ய வைக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் கர்த்தர் நம்மளை கொண்டு போவாருங்கிறத நான் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன நடத்துறாரு. கர்த்தர் லட்சமா தராரு, லட்சமா ஊழியங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வைக்கிறா. என்ன கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துறா. தேவ சித்தத்தின் ஊழியமா இருந்தாலே சரி, அது தேவ சித்தத்தின்படி செய்ய உங்களை அர்ப்பணித்தா, நான் சொல்லுவேன், தாழ்மையா சொல்றேன், உங்களை பஞ்ச தேசத்திலும் தேவன் பழுகி பெருகும்படி உங்களை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆமென், வர 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 சபை விருத்தி, வர வர ஊழியம் விருத்தி, வர வர வியாபாரம் விருத்தி, வர வர குடும்பம் விருத்தி. ஆமென். தேவசித்த ரொம்ப முக்கியம்பா. இயேசு சிம்பிளா சொல்றாரு பாத்தீங்களா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20 to 22 வசனம்ல, அதை செஞ்சேன் இதை செஞ்செல்லாம் மேட்ரு வேணாண்டா ராஜா, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை எல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே எல்லாமல், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் கடைசியில் அவரை விட்டுட்டு பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிட்டோம்னா, மெயின் போராடுறதே அந்த ஏரியாவுக்கு போறதுக்கு தான், அதையே விட்டுட்டோம்னா, இல்லை அதுக்காகத்தானே இவ்வளோ அழுகுறோம், அதுக்காகத்தானே இவ்வளோ ஓடுறோம், அதுக்காகத்தானே இவ்வளோ ஜீவிக்கிறோம், அதுக்காகத்தானே இவ்வளோ கெஞ்சுறோம், அதுக்காகத்தானே இவ்வளோ என்ன வந்தாலும் அவரே நோக்கி பார்க்குறோம். ஏதாவது டைவர்ட் ஆகிடக்கூடாது ஆண்டவரே. தேவ சித்தத்தின்படி வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஆட்டண்டைக்கு நாங்கள் போனோம். லீதியாளின் இருதயத்தை திறந்தா, லீதியாளின் இருதயத்தை திறந்தவர் அவள் வீட்டை திறந்தவர் சிறைச்சாலைக்கு கொண்டு போனா, சிறைச்சாலை கதவை திறக்கிறா, சிறைச்சாலை கதவை திறந்தா, சிறைச்சாலை அதிகாரியின் இருதயத்தை திறக்கிறா, அங்கிருந்து அரண்மனைக்குள்ள போய் அரண்மனை இருதயத்தை திறக்கிறா. ஒரு தேவ சித்தத்தின்படி செஞ்சா, ஒரு இருதயத்தை திறந்தவ வீட்டை திறந்து, சிறையிருப்பை திறந்து, சிறைச்சாலையின் அதிகாரியின் இருதயத்தை திறந்து அரண்மனையும் திறக்க முடியும்னா நம்ம அப்பாவால மட்டும்தான் முடியும். அது தேவ சித்தத்தின்படி செய்தா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் இன்னைக்கு இரவு கையை தட்டுங்க, வாயை திறங்க. தேவ சித்தத்தின்படி இருக்குமானால் உங்களுக்காக அவர் வெண்கல கதவுகளை உடைப்பா, இருப்பு தாழ்பாள முறிப்பா, அந்த ரங்கத்தில் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடியா, இதோ நான் உனக்காக சொல்லுகிறேன், இதோ திறந்த வாசலை வைக்கிறேன். No man can shut your door. தேவசித்தால மணி என்ன மாப்பிள்ள 9 பாச, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன், போட்டுங்கிறீங்களா? செஞ்சிருவோமா? 3வது என்னதுப்பா? பேசாவா இல்லை, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. தேவ சித்தத்தின்படி அவன் வந்து ஆபிரகாம் தோண்டின துறவை தூத்து போடுறான். நான் இப்படி பார்க்குறேன் தெரியுமா, ஆபிரகாம் கஷ்டப்பட்டு துறவை தோண்டியிருப்பான், கரெக்டா? இல்லை, ஆடுபட்டு துறவை தோண்டியிருப்பான். இது மூடி கிடக்குது. ஆபிரகாம் தோண்டின துறவை ஈசாக்கு ஜஸ்ட் தூத்து தான் போட்டான். அப்பா செஞ்சதை மகன் அதை அப்படி ஜஸ்ட் அப்படி, அப்பா கொடுத்த விளைக்கரையும் ஜாஸ்தி, ஆனா மகன் ஜஸ்ட் அதை கை கொண்டாலே போதும், நீங்க பெருகிருவீங்க. தேவ சித்தத்தின்படி அப்பா கொடுத்தீங்க பாருங்க, தகப்பன்மார்கள் கொடுத்த விளைக்கரையும் ஜாஸ்தி, மோசே கொடுத்த விளைக்கரையும் ஜாஸ்தி.
ஆனால் யோசுவா அப்படி கிடையாது. மோசே மலைக்கு போகணும், 40 நாள் காத்திருக்கணும், மலைகளுக்கு எல்லைகளை குறிக்கணும், ஆடு மாடு மேயாதபடிக்கு, மிருக ஜீவன்கள் போகாதபடிக்கு எல்லைகளை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், எல்லாமே பக்காவா. சித்தி மரத்தில் 48 பலகை செஞ்சுக்கோ, வெங்கல தொட்டி இப்படி இருக்கட்டும், துவக்கலசம் இப்படி இருக்கட்டும், மேஜை இப்படி இருக்கட்டும், குத்துவிளக்கு இருக்கட்டும், ஆணையாக்கும் பூனையாக்கும் ஆண்டவர் போட்டு கொன்றுவார். ஆனால் யோசுவாவுக்கு அப்படி இல்லை. மோசே கொடுத்த விளைக்கரையும் ஜாஸ்தி. ஆனால் யோசுவா ஜஸ்ட் ஆண்டவர் சொல்லுகிறா, நீ பலன்கொண்ட தினமனதா இரு, திகையாத கிளங்காத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பலன்கொண்ட தினமனதா இரு, இவர்களுக்கு பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீதியை பங்கிட்டு கொடுப்பா. நீ பலன்கொண்ட தினமனதா இரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மாத்திரம் நீ செய்ய கவனமா இருந்தா போதும். நீ போய் வந்த தேசத்தை சுதந்தரித்து கர்த்தர் உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போய் உன்னை பெருக பண்ணுவார். அப்பா கொடுத்தது, தகப்பன் கொடுத்தது, பிதாக்கள் கொடுத்தது விளைக்கரையும் ஜாஸ்தி. ஈசாக்கு ஜஸ்ட் தோண்டதான் செஞ்சான், தூத்து தான் போட்டான். அப்பா கொடுத்ததை அப்படியே ஃபாலோ. அப்பா தேவ சித்தத்தை செஞ்சாரு, நானும் அதை செய்யணும், நானும் அதை செய்யணும். அப்படியே ஃபாலோ ஃபாலோ, ஜஸ்ட் அப்படியே ஃபுட் பிரிண்ட் மேலே அடி காலை மட்டும் வச்சான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து அஸ்தி அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன், ஒன்று கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், இல்லை என்றால் என்னை பின்பற்றுங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 23, 25 வசனத்தை வாசித்து பாருங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், அவர்தாமே பாடுபட்டு தம் சிலுவை சுமந்து நமக்காக மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அதனால் அந்த மாதிரியை மட்டும் கை கொண்டு காலை வச்சு அவங்க செஞ்சதை அப்படியே கொஞ்சம் செஞ்சுட்டாலே போதும். நான் சொல்லுவேன், தாழ்மையாக சொல்கிறேன், என்ன வாக்குவாதம் வரட்டும், என்ன சண்டை வரட்டும், என்ன போட்டி வரட்டும், என்ன பொறாமை வரட்டும், எத்தனை ஆட்கள் வரட்டும், உங்களுக்கு கர்த்தர் ரெகோபோத்தை கொடுப்பது நிச்சயம். பழுகி பெருகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடத்தை உண்டாக்குவது நிச்சயம். எத்தனை சத்துரு எழும்பட்டும், தேவன் உலாவுகிற, தேவன் வாசஸ்தலம், தேவன் தங்குகிற இடம் என்னப்பா? glory. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். கண்களை மூடி எங்கள் வாசம் செய்யும். பாத்திர நீரே இயேசுவே. நீ ஆராதிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஆராதிக்க தோணலையா? பாட்டு பாட்டுதான் கேட்கறதுக்கு இல்ல. Join together. அவர் அறைக்குள்ள இழுத்துக் கொள்ளுவார். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் ஒரு உம்மை போல் ஒரு என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். நீங்க இருக்கிறனா, நீங்க எங்க கூட இருக்கிற சமூகம் பிரசனம் போதுமா? உருவாக்குமே என்னை, உருவாக்குமே வாக்குமே, உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன்
படைக்கிறே உன் பாதத்தில். சொல்லுங்க, என்னை என்னை நீங்க உலாவினா போல், நீங்க அசைவாடினா போதும். ஜலத்தின் மீது அசைவாடின ஆண்டவர் இந்த ராத்திரி எங்கள் மீது அசைவாடுவீராக. எங்கள் மீது ஆசரிப்பு கூடாரத்தில் அசைவாடின ஆண்டவர், உடன்படிக்கை பெட்டியில் அசைவாடின ஆண்டவர், ஆலயத்தில் அசைவாடின ஆண்டவர், உன் மத்தியில உலாவி உன் தேவனா இருக்க விரும்புகிற நீ என் ஜனோ. ஓ ரபா கதாரா கந்தரா லகபோ லேகதானா ராஷே லெபலா ரகதனா ரத்தனா கடதி அந்தரலபா. உன் பாதத்தில் உருவாக்குமே 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 உருவாக்குமே. அவன் பெயர் சபாவில் வந்தபோது கர்த்தருக்கு முதல்ல பலிபீடம் கட்டினா, இரண்டாவது குடும்பத்துக்கு கூடாரம் போட்டா, மூன்றாவது ஜனங்களுக்கு துறவை உண்டாக்கினா. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பலிபீடம். தேவன் உலாவுறதற்கு, தேவன் வாசம் பண்ணுகிறதற்கு ஒரு பலிபீடம். தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு தான் முதலிடம், இரண்டாவது குடும்பம் தான், மூணாவது தான் மற்ற ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுக்கணும்பா. நீங்களே வேலை. நான் அவங்கள நெக்லெக்ட் பண்ணி எனக்கு அது வேலையே இல்லை. உபதேசத்தில் குளறுபடி இருந்தா நான் என்கவுண்டர் பண்ணிடுவேனே. அவளை பத்தி தப்பா நினைச்சிட்டேனே. லிட்டரலா சில ஊழியக்காரங்க கூட சாரி அண்ணே, மன்னிச்சுக்கோங்கண்ணே, அப்பா நினைச்சிட்டேன், அப்பா பேசிட்டேன். எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நான் அப்பதான் உணர்ந்தேன், நான் முயற்சி சொன்னா முடியாது, அவரு எனக்குள்ள குறுக்கிட்டுட்டாருன்னா இதை விட நமக்கு என்னங்க வேணும்? ஆசீர்வாதம். இதை விட தேவ பிரசன்னம் வேற என்ன வேணும் சொல்லுங்க? நீ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படி வேலை செய்யறதுக்கு நீங்க விட்டு கொடுங்க. நீங்களே வேலை செய்யாதீங்க. ஊழியத்தை ஈஸியா செய்ய பழகுங்க. ரொம்ப போராடுனீங்கன்னா, தேவ பிரசன்னம் இல்லாமன்னா போராடுனீங்கன்னா போராடிட்டே இருக்கலாம் மொழிய, வேற கிரியே இருக்காது. ஆமா, ஈஸியா ஆவியானவர் விட்டு கொடுத்துருங்க. தேவ சமூகத்துக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க. அவர் வேலை பார்ப்பாரு. நீங்க உட்கார்ந்து இருந்து பார்க்கலாம் எப்படி நம்மளை பெருக பண்றாரு, எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, எப்படி நம்ம கூட சத்துரெல்லாம் சமாதானமாகுது, எப்படி என்ன உயர்த்துறாரு, எப்படி மேன்மைப்படுத்துறாரு. பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையா தெரியாது, போராட்டம் வந்தாலும் போராட்டமா தெரியாது, நெருக்கமே வந்தாலும் நெருக்கம் மாதிரி தெரியாது. அப்படி இருக்கும் தேவ சமூகம், இன்பமா இருக்கும். நான் ஒரு நாள் இங்க 2007-8 நினைக்கிறேன், ஒரு நாள் நான் இங்கதான் நார்கோயில் தான் பிரசங்கம் பண்ண வர்றேன். கார்ல தூத்துக்குடியில நம்ம ஃபேக்டரியில ரைடு வந்துருச்சு, சென்ட்ரல் எக்ஸைஸ் ரைடு வந்துருச்சு. எனக்கும் சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம கம்பெனி ப்ரொப்ரேட்டர்ஷிப், அதனால சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு எனக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு எதையோ எடுத்து என்னத்தையோ குழப்புறானுங்க. நான் எதை குறிச்சும் கவலையே படலை, பயப்படவும் இல்லை. ரொம்ப ரொம்ப பாரத்தை தூக்கி தலைமையிலேயே நான் வச்சுக்க மாட்டேன் எப்பயுமே. நான் காவல் கிணறை தாண்டி வர என் மேனேஜர் கூப்பிட்றான்னு, இன்ஸ்பெக்டர் சூப்பரண்டன்ட் வந்து அதை இதை கேட்க, நமக்கும் சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு என்னடா சம்பந்தம், நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஒய் சென்ட்ரல் எக்ஸைஸ் அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட கூடுன்னு சொல்லி பேசினேன். வாட் சார் சொல்லுங்க அப்படி கேட்குறேன். அவர் இல்லை, நீங்கள் அந்த வேஸ்ட்டுக்கு பேப்பர் வேஸ்ட்டுக்கு டேக்ஸு, பேப்பர் வேஸ்ட்டை நீங்கள் திருப்பி பேப்பர் மில்லுக்கு தானே அனுப்புறீங்கன்னா அவர் பல காரியத்தை நீங்கள் அதை வந்து இதில் கொண்டு வரல, அதை கொண்டு வரலன்னு. சார் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு காசு தான் கேட்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் என்கிட்ட அந்த சூப்பரண்டன்ட் லட்சக்கணக்கில் பேசுகிறான். நான் சார் போன வைங்க ஒன்றும் தர முடியாதுன்னு வச்சுட்டு போயிட்டேன். சரியா, நான் அதை எடுத்துகிட்டு போயிடுவேன், இதை எடுத்துகிட்டு போயிடுவேன்றான். எனக்கு காவல் கிணறு தாண்ட ஒன்றுமே எனக்கு தோணலை. பக்கத்தில் ஒரு தம்பி ஓட்டிகிட்டு இருக்கான் காரை, லெஃப்டில் நான் இப்படி உட்காந்துருக்கேன், பேசிட்டே வர
அடி அடிச்சா அம்மி நகருன்ற மாதிரி திருப்பி திருப்பி ஃபோன் வந்து பிரசங்கம் பண்ற மூடு கெட்டு போய் பேசணும், நான் மார்த்தாண்டத்தில் பேசணும். அப்போ நான் எனக்கு எரிச்சல் வர்ற அளவுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன். ஏன்னா ஊழியத்துக்கு போகிற நேரத்தில் போய் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அப்படி கண்ணாடி பக்கம் சாஞ்சிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுட்டு அழுதேன். நான் ஊழியத்துக்கு போய் நான் பேசவா வேண்டாமா? நீங்கள் என்னை விட மாட்டேங்கிறீங்க. இப்படி பிரச்சனையை கொண்டு வந்துட்டுனா நான் எப்படி பேசுவேன்? நான் இன்னைக்கு நான் என்ன பேசுவேன்னு கண்ணாடி பக்கம் தான் நான் சாஞ்சிக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர். அப்படி அழுதுகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு தேவ பிரசன்னம் அப்படியே என் காருக்குள்ளே வந்துச்சு பாருங்க. ஒரு பிரசன்னம் அப்படி ஆட்கொண்டு இருந்தது. ஒரு பாட்டு என் ஆவியில் அப்படி வருது. அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேன் தோளினிலே ஏசையா நேசரே அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தி நேசிக்கிறே உம்மைத்தானே நினைவெல்லாம் நீதான். என் ஆவியில் எப்படி வருது இந்த பாட்டு. ஆனால் கண்ணில் அப்படி கண்ணீர் வச்சுட்டு இந்த பையன்கிட்ட பார்க்காமன்னு அப்படி தொடச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை. பிஸ்னஸை விட்டுங்க, இல்லை ஊழியத்தை என்ன விட்டுருங்க, எதுக்கு என்ன போட்ட கஷ்டம் இப்படி விட்டுங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்ட்டு அழுதுட்டு இப்படி இருக்கேன். அந்த பாட்டு எனக்குள்ள வந்து இப்படி வருது. காருக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்குது. சைடில் என் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி லிட்டரலா ஒருத்தர் உட்காருகிறத உட்கார்ந்து உணர்ந்த பாருங்க. அமர்ந்திருந்தார் என் அருகினிலே சாய்த்து கொண்டார் அவர் மார்பினிலே. அமர்ந்திருந்தாரின் அருகினிலே சாய்த்து கொண்டார் அவர் மார்பினிலே. ஏசையாயன் நேசரே அன்பு கூர்ந்தே ஜீவன் தந்தே நேசிக்கிறே உம்மைத்தானே நினைவெல்லாம் நீங்க தானப்பா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். நான் எப்ப ரொம்ப பலவீனன்னு நினைக்கிறேனோ, எப்ப என்னால பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேனோ, எப்ப நான் தலைவலியில் அதிகமா மைக்ரைன் பெயின்ல பாதிக்கப்படுறேனோ, எப்ப என் காலை இழுத்துட்டு போதோ, நான் அன்னைக்கெல்லாம் பார்த்துருக்கேன். என்னால முடியாதுன்னு சொன்ன போதெல்லாம் அந்த தேவ பிரசன்னம் உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், பலவான வெக்கப்படுத்தும்படி பலவீனர்களை, உலகத்தில் இழிவானவைகளை அற்பமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர். ஏன் இப்படி செய்கிறார்? எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்கிறார். உங்களால முடியாது. தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்க, தேவ சமூகத்துக்கு இடம் கொடுங்க. விட்டுறாதீங்கப்பா. செபிக்காம போகாதீங்க, அவரை கூப்பிட்டுட்டு போகாம போகாதீங்க. என் கூட வாங்க, என் கூட இருங்க, என் கூட இருங்கன்னு சொல்லுங்க. உங்களை பிறகு பண்ணிடுவாரு. உங்க கூட அவர் இருக்கிறத மற்றவங்க பார்ப்பாங்கப்பா. நீ சும்மா போனாலே, இந்த பிள்ளை கூட இயேசு இருக்கிறார் பாருங்க. நீ சும்மா ஒரு வீட்டுக்குள்ள போனாலே போதும், ஒரு கடைக்குள்ள போனாலே போதும், நீ சின்ன சமையல் செஞ்சாலும் அதுவும் ஆசீர்வாதமா மாறும். தேவ பிரசன்னத்துக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறீங்களோ தயவு செய்து கொடுங்க, கொடுங்க. எழும்புறீங்களா? ஒரு 2 வார்த்தையை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பிழைத்திருந்து பெருக, அப்படித்தானே சொன்னேன். நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன் அவ்வளவு ஆயுசு, ஜீவனம் தீர்க்காயுசுமானவன் சொன்னவ எதுக்கு சில நேரம் ஆண்டவர் சொன்னார், அநியாய சம்பாத்தியம் பாதியிலே ஆயுசு போகிறது என்பதாக. ஸோ நம்ம வாழ்க்கையில பொய்யும் அநியாய சம்பாத்தியம் பிழைக்க முடியாது.
மிஞ்சின துஷ்டனும் இராதே, அதிக பேதையும் இராதே. நீ ஏன் காலத்துக்கு முன்னாடி சாகணும்? ரொம்ப துஷ்டனமா இருக்காதீங்க, கலகம் பண்ணாதீங்க, துஷ்டத்தனம் பண்ணாதீங்க. ஏன் காலத்துக்கு முன்னாடி சாகணும்? ஆண்டவர் பேசினாரா இல்லையா? 2 வார்த்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நீங்க அதை பிடிச்சுக்கோங்க. என்னப்பா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 வார்த்தை. என்ன பாருங்க, நீதிமொழிகள் 10:27 குறிச்சு வச்சுக்கோங்க. என்னப்பா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போ. நான் பிழைத்திருந்து பெருகணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2வது சொல்றாரு, துன்மார்க்கருடைய வருஷங்கள் குறுகிப்போ. துன்மார்க்கருடைய வார்த்தை, இந்த வாழ்க்கை நமக்கு வேணாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழி 31 வசனம், 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு பெருகும். கர்த்தருக்கு பயந்து வாழுவோம். பாதி வயதிலேயே, காலத்துக்கு முன்னாடியே, இல்லை பொட்டரிப்பு போல அரித்து போகாம, 4 விரற்கடையா என் ஆயுசு முடியாம நீடித்து திருப்தியாக்கி நினத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க கை கட்டாதீங்கன்னு சொன்னா இல்லையா? உங்களை வாழ்த்துறேன். நீங்க பிழைத்து பெருகுவீங்க. நீங்க பிழைச்சு பெருகணும். இல்லை நீங்க ஜீவனும் தீர்க்காயுச கர்த்தர் உங்களுக்கு தருவா. நீங்க பிழைத்திருக்கிற காலங்களில தேவ சித்தத்தை செய்யுங்க. பிழைத்திருக்கிற காலங்களில தேவ சமூகத்தை நாடுங்க. பிழைத்திருக்கிற காலங்களில ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ பயத்தோட வாழுங்க. அவர் என்ன பார்க்கிறார்? பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை விவரித்து அவருடைய நாமத்தை வைத்து கண்களை மூடுங்களேன். கை கட்டாத, கை கட்டாத, யாரும் கை கட்டக்கூடாது. கண் ஜெபம் பண்ணும்போது கை கட்டக்கூடாது. கண்களை மூடுங்க, வாயை தரங்க. இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசி இருக்கிறா. நான் பிழைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்ல ஏன் இயேசு வர தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவர் தாமதிக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாருமே அழிஞ்சிடக்கூடாது, அதுக்காக தாமதிச்சுட்டே இருக்கிறார். நீங்க பிழைக்கணும்னு தாமதிக்கிறார். சிஸ்டர், இந்த சத்தத்தை கேட்கிறேன் பிரதர், நீங்க பிழைக்கணும்னு அவர் தாமதிக்கிறார். இயேசு வந்து நீதி செஞ்சாருன்னா, அவன் செய்யத்தக்க பலன் அவர் கொடுத்தாருன்னா யார் நிக்க முடியும்? ஏன் தாமதிக்கிறார்? நீங்க பிழைக்கணும், பெருகணும்பா. நான் அவர் பார்க்கிற மாதிரி வாழ்வேன். தேவனுக்கு பயப்படுற வாழ்க்கை, தேவ சித்தத்தின்படி வாழ்க்கை, தேவ பிரசன்னத்துக்கு என் வாழ்க்கை, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா உங்க கையை உயர்த்தி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துருவீங்களா? இனி கர்த்தருக்கு தான் பலிபீடம் கட்டுவேன், என் குடும்பத்துக்கு தான் நான் கூடாரம். ஆமென், ஸ்தோத்திரம். என் ஜனங்களுக்கு துறவு. முதல்ல தேவனுக்கு உங்களை ஆசீர்வாதமா மாற்றுங்க. 2வது குடும்பத்துக்கு உங்களை ஆசீர்வாதமா மாற்றுவா. 3வது தேசத்துக்கு உங்களை ஆசீர்வாதமா மாற்றுவா. ஜனங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமா மாற்றுவா. என்ன கர்த்தர் இந்த ஆர்டர்ல என்ன பெருக பண்ணுங்கன்னு சொல்றவங்க இருந்தா, ஆண்டவரே முதல்ல உங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன பெருக பண்ணுங்க. 2வது என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா என்ன பெருக பண்ணுங்க. 3வது தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா என்ன பெருக பண்ணுவீராக. நல்ல கையை தட்டி வாயை திறந்து, ஆண்டவரே அந்த கிருபைகளை இந்த 3வது நாள், இந்த 4வது நாள், கடைசி நாள் கூடுகையில் எட்டர்னல் லைஃப் சர்ச் இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனமே, நீ பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 969 வருஷம், 120, 120, 90, ஆண்டவர் 80, 80, 4 விரற்கடையா, 4 விரற்கடை பொட்டரிப்பை போல அறிந்து போகாதபடிக்கு நான் பிழைத்து நீடித ஆயுசோடு. ஆதியாகமம் 35 வேதம் சொல்லுகிறது 28 வசனத்தில், ஈசாக்கு பூரண வயதுள்ளவனாய் விருத்தாபிரியனாய் அவன் மரித்து பிதாக்களோடு இணைந்தான். செய்ய வேண்டியதை செய்யாம நான் மரிக்க கூடாது. காலத்துக்கு முன்னாடி நான் சாக கூடாது. காலத்துக்கு முன்னாடி உயர்த்தப்படக்கூடாது. காலத்துக்கு முன்னாடி நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. எங்க சபையை ஆசீர்வதிங்க, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்க பாஸ்டர் ஆசீர்வதிங்க. எங்க சபைகள் எல்லைகள் விருத்தி அடைவதாக. பெருக பண்ணுங்கப்பா.
என் பிள்ளைகள் பெருகட்டும்பா. நீ குறுகி போவதில்லை, நீ சிறுமைப்படுவதில்லை. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆவியானவர் சிலரை பார்த்து சொல்றார், நீ குறுகி போவதில்லை, நீ சிறுமைப்படுவதில்லை. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நான் உன்னை விருத்தி அடைய பண்ணி உன்னை திருப்தியாக்குவேன். அது மண்மேடா இருந்தாலும், அது பாலாய் போயிருந்தாலும், அது கட்ட முடியாத இடத்துல இருந்தாலும், அது நிர்மூலமாய் இருந்தாலும், அது விழுந்து இருந்தாலும், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை சிறுமைப்படுத்த அல்ல, மகிமைப்படுத்தி உன்னை விருத்தி அடைய பண்ணி உன்னை குறுக அல்ல பெருக